நீங்க ப்ரேயர் பண்றீங்களா? ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். நான் பண்றேன். எங்களை மிகவும் அன்பாய் நேசிக்கிற பரம தகப்பனே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இப்படி ஒரு சத்தான ஒரு உணவை தந்து எங்களை பலப்படுத்தி வருகிறீரப்பா. உன் வார்த்தைகள் மூலமாக, இந்த ஆழ்ந்த சத்தியத்தின் மூலமாக நாங்கள் பலன் அடைகிறோம் சுவாமி. எத்தனையோ நேரத்திலே எங்களுக்கு லைஃப்ல எவ்வளோ சேலஞ்சஸ் வருகிறது, சோர்வுகள் வருகிறது. சிறு வயதிலிருந்து பல பாரம்பரியமான காரியங்களை எங்களுக்கு நாங்கள் கற்றுக்கொண்டு அதை நாங்கள் நம்பிக்கொண்டு இருந்தோம் சுவாமி. இன்றைக்கு அதையெல்லாம் ஆண்டவரே, அது ஒன்றும் இல்லை என்று அதில் மீது ஒரு வெளிச்சத்தை வீசி எங்களுக்கு அந்த ஒரு அப்படி ஒரு ஃபால்ஸ் பிலீஃப்ஸ்ல இருந்து எங்களை வெளியே கொண்டு வந்தீர். வார்த்தை மூலமாக வார்த்தை எவ்வளவு அழகாக எங்களை வழி நடத்திருக்குது என்று யோசிக்கும் பொழுது, எங்களுக்காக நீர் எவ்வளவு பெரிய காரியங்கள்லாம் செஞ்சிருக்கிறீங்க என்று நினைக்கும் பொழுது, அப்ப இந்த ஆழ்ந்த சத்தியத்துக்குள்ளாக எங்களை வழி நடத்துகிறீரே, அதை நினைக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. For what we are not worthy, Lord, we are not worthy for all this. ஆனாலும் ஆண்டவரே, இந்த இவ்வளவு பெரிய ஒரு கருத்துக்களை எங்களுக்கு கொடுக்குறீங்கப்பா, அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம் சுவாமி. இன்னும் நாங்கள் ஆண்டவரே பலன் அடைந்து நல்ல சத்துவான உணவை நாங்கள் உட்கொண்டு மற்றவர்களையும் பலப்படுத்த அந்த தெய்வீக கிருபை நீங்க தான் ஆண்டவரை கொடுக்கணும். நீங்கள் கொடுத்தால் ஒழிய எங்களால் நாங்கள் பெற்றுக்கொள்ளவே முடியாது சுவாமி. ஆண்டவரே, அப்படி ஒரு ஞானத்தை நாங்கள் பங்கு பெறுகிற ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்து, ஒவ்வொருத்தரும் கர்த்தாவே அழகாக மற்றவங்களுக்கு போதிக்கவும், மற்றவர்களை வழி நடத்தவும் ஆண்டவரே அப்பா, நீர் எங்களுக்கு அந்த கிருபை நீர் கொடுக்க முடியாத ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்படியாக ஆண்டவர் யார் யாரெல்லாம் வந்து ஜாயின் பண்ண வேண்டுமோ அவர்கள் எல்லாம் நீர் துணிதமாக கொண்டு வந்து சேர்க்கும்படியாகவும், இந்த பைபிள் ஸ்டடி ஆண்டவரே மற்றவர்களுக்கு ஆண்டவரே யூடியூப் சேனல் மூலமாக போடுறாங்க, அது மற்றவர்களும் பலன் அடையணும் சுவாமி. மற்றவர்கள் ஆண்டவரை கேட்க கிருபை அளிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எந்தெந்த ஆத்துமாக்களை எல்லாம் ஆண்டவரே நீர் தெரிந்து கொண்டு இருக்கிறீரோ இந்த ஆழமான சத்தியத்துக்குள்ளாக கொண்டு வரத்துக்கு ஒவ்வொரு ஆத்மாவும் நீ கொண்டு வரப்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீங்க இந்த ஸ்டடி எந்த விதமான தடை இல்லாமல் ஆண்டவர் நடத்த கிருபை அளிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தம்பிக்கு தந்த அந்த தொண்டை நீ சரிப்படுத்தி அந்த ஹீலிங் தந்ததுக்காக நன்றி அப்பா. அப்பா, இந்த இவர்கள் குடும்பத்தை உன் கருத்திலே கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்தும் நல்ல பிதாவே. ஆமென். நம்ம லாஸ்ட் வீக் வந்து என்னோட த்ரோட் ரொம்ப இதா இருந்ததுனால நம்ம கண்டினியூ பண்ண முடியல. ஒரு வீக் பிரேக் ஆயிடுச்சு. ஜஸ்ட் ஒரு சின்ன ரீகேப் மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு இதுக்கு போகலாம். ஸோ நம்ம வந்து மரணம் அப்படின்றத குறித்து அதை வந்து டீட்டெயிலா என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு, ஏன்னா நமக்கு மரணம்னு இவ்வளோ நாள் வந்து நமக்கு உலகம் சொல்லி கொடுத்ததும் சரி, இல்லை கிறிஸ்தவ உலகம் சொல்லி கொடுத்ததும் சரி, வித்தியாசமான சில காரியங்கள் சொல்லியிருக்கு. வேதத்திற்கு மாறா சில காரியங்கள் இருக்கு. ஸோ அதனால மரணம்னா என்ன, மரணத்துல என்ன நடக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாபிக் ஆரம்பிச்சு படிச்சுட்டு இருக்கோம். ஹலோ, கேக்குதா? கேக்குதா? ஹலோ, ஓகே. ஸோ மரணம்னா என்ன அப்படின்றத பார்த்துட்டு இருந்தோம். அதுல பொதுவா ஜென்ரலா வந்து என்னென்ன ஒப்பீனியன்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம். மரணம்ன்றது வந்து இந்த உலகத்தை விட்டு பரலோகத்துக்கு போறது, இல்லை நரகத்துக்கு போறது, இல்லைன்னா அடுத்த பிறவிக்கு போறதுக்கான ஒரு வாய்ப்பு, அந்த மாதிரி, இல்லைன்னா ஆத்மா வந்து முக்தி அடைகிற நிலைமைக்கு வர்றது, இல்ல நட்சத்திரங்களா மாறுவாங்க, தேவதூதர்களா இருப்பாங்க. அதே மாதிரி ஆவியும் ஆத்மாவும் சரீரத்தை விட்டு பிரியறது தான் மரணம். இன்னொன்னு வந்து உள்ளான மனிதன், அந்த ஆத்மான்னு சொல்றது வந்து நியாய தீர்ப்புக்காக பரதீஸ்லயோ இல்லாட்டி நரகத்திலயோ ஏதோ ஒரு இடத்துல காத்துக்கிட்டு இருக்கு. அப்படி பல விஷயங்கள் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம். இதுல எல்லாத்துலயும் பொதுவா காமனா சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வார்த்தைகள் எப்படி எப்படி வேணா இருக்கலாம், அவங்களுடைய திங்கிங் ஐடியாலஜி எப்படி வேணா இருக்கலாம். ஆனா அதுல பொதுவான கருத்து என்னவா இருக்கு அப்படின்னா, ஆத்மா அழிவதில்லை, மரணம்ன்றது ஒரு முடிவு இல்லை, அது வந்து அப்படியே ஒரு தொடர் நிகழ்வா வேற ஏதோ ஒரு ஃபார்ம்ல, மரணம்ன்றது வந்து வெறும் இந்த சரீரம் மட்டும்தான் இருக்க போறது இல்லை, மற்றபடி அந்த ஆத்மா வந்து அதே உணர்வோடு அதே நினைவோடு வேற ஒரு இடத்துல இருக்க போது, இல்ல காத்துக்கிட்டு இருக்கு, இல்ல வேற ஒரு பரிமாணத்துல இருக்கு அப்படின்றது. அதாவது ஆத்மா எக்ஸிஸ்ட் ஆகிக்கிட்டே இருக்கு, அது இன்னும் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்றதுதான் இது மொத்தமாவே உங்களுடைய எல்லா விதமான
சொற்களும் நம்ம பார்த்தோம்னா அதுக்கான அர்த்தம் வந்து ஆத்மா எண்டு கிடையாது. மரணம்ன்றது ஆத்மாக்கான எண்டு கிடையாது. அது வந்து சரீரத்தை விட்டு பிரிஞ்சு சரீரம் வேணா இறந்து போயிடலாமே தவிர ஆத்மா நிலையா எங்கேயோ இருக்கு அப்படின்றதுதான் வந்து அவங்க சொல்ற கருத்தா பார்த்தோம். அடுத்து அதே மாதிரி மரணத்திற்கு ஆப்போசிட் என்னன்னா ஜீவன் அப்படின்னு பார்த்தோம். அப்ப மரணத்திற்கு ஆப்போசிட் எதிரானது என்னன்னா ஜீவன் அப்படின்னும் போது, அப்ப மரணத்துல வந்து ஜீவன் இருக்க வாய்ப்பில்லை. ஜீவன் இருக்குன்னா அங்க மரணம் கிடையாது, மரணம் இருந்துச்சுன்னா அங்க ஜீவன் கிடையாது. அப்ப மரணம்ன்றது வந்து ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு இடத்துல ஜீவனோடு கண்டினியூ பண்றதுன்றது கிடையாது. அது வந்து முடிவு. மரணம்ன்றது ஒரு முடிவு அப்படின்னு பார்த்தோம். டெத்னா என்ன அப்படின்றதுல. அப்புறம் தேவன் மரணத்தை பற்றி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, ஆஹ் இந்த கனியை புசிக்கும் நாளிலே நீங்க சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டிருக்காருன்னு அந்த மொழிபெயர்ப்புல எழுதியிருக்கு. அதனுடைய கரெக்டான டிரான்ஸ்லேஷன் வந்து நீ மரணத்திற்குள்ளாய் மரிப்பாய், இல்லைன்னா சாவிலே நீ சாவாய், மரணத்திலே நீ மரிப்பாய் அப்படின்றது. அது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸா தான் அந்த இடத்துல வார்த்தை இருக்கே தவிர அது வந்து நீ நிச்சயமா அன்னைக்கு ஒரு நாள்லயே செத்துருவ அப்படின்றது கிடையாது. அப்ப அதனுடைய சரியான மொழிபெயர்ப்பு என்ன அப்படின்னா, அந்த கனியை புசிக்கும் நாளிலே மரணத்திற்குள்ளாவாய் அல்லது அழிவுக்குள்ளாவாய் அப்படின்றத பார்த்தோம். அது போக இப்ப கிறிஸ்டியானிட்டியில இந்த ஒரு புரிதல், மரணத்தை குறித்து இந்த புரிதல் தவறா இருப்பதனால வந்த சில பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒண்ணு வந்து ஆவிக்குரிய மரணம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க. சோ ஆவிக்குரிய மரணம்னு வேதாமத்துல நம்ம எங்க தேடினாலும் எதுவுமே ஆவிக்குரிய மரணம் அப்படின்னு ஒரு விஷயமே கிடையாது. ஏன்னா ஆவி மரிப்பதில்லை. அப்போ ஆவிக்குரிய மரணம்ன்ற ஒன்று கிடையாது. இப்ப அவங்க வந்து ஆதாம் அன்னைக்கு மரிச்சிட்டதுனால இந்த நாளில கனியை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய்ன்னு சொன்னனால அந்த நாள்லயே வந்து ஆதாம் மரிச்சிருக்கணும். ஏன்னா ஆதாம் வந்து 930 வருஷம் கழிச்சு தான் சரீர பிரகாரமா மரிக்கிறாரு. அப்ப அவ்வளவு நாள் உயிரோடு இருக்காருன்னா அப்ப அந்த வசனம் அங்க நிறைவேறாம போயிருது அப்படின்ற மாதிரி இவங்க நினைச்சுக்கிட்டு அன்னைக்கு வந்து ஆவிக்குரிய மரணம் அடைஞ்சிருக்கிறாரு, அதுக்கப்புறமா சரீர பிரகாரமான மரணம் ரெண்டாவது அடைஞ்சாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா பைபிள்ல வந்து ரெண்டே மரணம் தான் நம்ம பாக்குறோம். ஒண்ணு வந்து சரீரத்துல முதலாவது ஒரு தரம் மரிப்பது, அந்த ஒரு விஷயம் போட்டிருக்கு, எபிரேயர்ல இருந்து பார்த்தோம். அடுத்து வெளிப்படுத்தினல பார்க்கும்போது இந்த லேக் ஆஃப் ஃபயர் இதெல்லாம் சொல்லும் போது இது இரண்டாம் மரணம் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் வந்து அதை கடைசி மரணம்னு சொல்ல இரண்டாம் மரணம்னு சொல்லுது. அப்போ இருக்கிறது ரெண்டு மரணம், அது கடைசியா இருக்கிறது அக்னி கடல்ல ஆஹ் மரணமும் பாதாளமும் அக்னி கடல்ல போடப்படும், இது இரண்டாம் மரணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ரெண்டு மரணம் தான் பைபிள் சொல்லுது. அப்படி இருக்கும்போது முதல் மரணம்னு பைபிள் எதை சொல்லுது அப்படின்னா, ஆதாம் 930 வருஷம் கழிச்சு மாம்சத்துல இறந்ததை தான் பைபிள் முதல் மரணம்னே சொல்லுது. ரெண்டாவதா இருக்கக்கூடியது வந்து இனி வரப்போற ஃபியூச்சர்ல அது ஆவிக்குரிய மரணமா இருக்கு. பைபிள் எல்லாமே வந்து முதல் வந்து சரீர பிரகாரமானது, பின்பு வர்றது ஆவிக்குரியதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஆவிக்குரியது கிடையாது, ஃபர்ஸ்ட் வந்து இயற்கையானது, நேச்சுரல். அதுக்கு வந்து 1 கொரிந்தியர் 15:46 இருந்து ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்து படிச்சு பார்த்தோம். பார்த்துட்டு அப்ப கரெக்டான வந்து என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஆதாம் மரித்தது சரீர பிரகாரமான மரணம் தான். அங்க ஆவிக்குரிய மரணம்னு ஒண்ணு நிகழவே இல்லை. அந்த அப்ப அந்த சாகவே சாவான்னு சொன்னது அதனுடைய அர்த்தமே வேறையா இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அப்போ தவறான போதனை எங்க வருதுன்னா, சில டைம்ல என்ன பண்றாங்கன்னா, ஆதாம் வந்து அந்த நாளில புசித்த நாள்ல வந்து சரீர பிரகாரமா மரிக்கல அப்படின்றனால அது வந்து ஆவிக்குரிய மரணம் அப்படின்னு எடுத்தாங்க. அப்ப சிலர் என்ன சொல்றாங்கன்னா, தேவன்கிட்ட இருந்து பிரிஞ்சிடுறது. மரணம் என்பது தேவனிடமிருந்து ஆதாம் பிரிஞ்சுட்டான், அதற்கப்புறம் தேவனுக்கும் மனிதனுக்குமான தொடர்பு கட் ஆயிருச்சு, அததான் வந்து பைபிள் வந்து ஆவிக்குரிய மரணமா சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு சிலர் சொல்றாங்க. அப்போ அது உண்மை என்றால் அது உண்மை இல்லை வேதத்தின் அடிப்படையில. ஏன் அப்படின்னா, மனிதன் வந்து பாவம் செஞ்ச உடனே தேவன் வந்து தொடர்பை அறுத்து போட்டுறல. அது செப்பரேஷன் அங்க வந்து மரணம்னு குறிப்பிடவும் இல்லை பைபிள். அப்படி எந்த ஒரு வசனமும் கிடையாது அதுக்கு. மாறா என்ன ஆயிருக்கு, ஆதாம் பாவம் செஞ்சவுடன் தேவன் அவனிடத்துல வந்து பேசி அவனுக்கான சாபத்தையும் கொடுத்து அதற்கான பிராயச்சித்தமா தோலுடைய அவனுக்கு செஞ்சு அணிவித்துட்டு போறாரு. அதுக்கு அடுத்தது தேவன் பைபிள்ல ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறது வந்து, அதுக்கு அடுத்தது தேவன் எப்ப பேசுறாரு அப்படின்னு பார்த்தா, காயின் வந்து ஆபேலை கொலை செய்த பிறகு ஆபேலின் ரத்தம் கூப்பிட்டுச்சுன்னு தேவன் வந்து காயின்ட்ட நீ என்ன செஞ்சேன்னு கேட்கிறாரு. எப்போ? ஒரு கொலை செய்த பிறகு, ரத்தத்தை வந்து இது பண்ண பிறகு அதுக்கப்புறம் வந்து காயின்ட்ட தேவன் பேசுறாரு. பேசி அவன் வந்து என்னை பாக்குறவங்க எல்லாம் கொண்டு போட்டுருவாங்களே அப்படின்னு உடனே அவனுக்கு நெத்தியில ஒரு அடையாளத்தை கொடுக்குறாரு. அப்போ பாவம் செய்தவுடன் தேவன் செப்பரேட் ஆகி போயிட்டார், மனிதனுக்கும் தேவனுக்கும் இருந்த தொடர்பு அற்று போயிட்டு. அதுதான் ஆவிக்குரிய மரணம் அப்படின்றதுக்கு வந்து பைபிள்ல ப்ரூஃப் கிடையாது.
ஏன்னா அது வந்து நம்ம சொல்றதுல அந்த ஆவிக்குரிய மரணம்னு ஒண்ணு கொண்டு வந்துட்டனால, அந்த நாளிலே புசித்த அந்த நாளிலே சாகவாய் சாவாய்ன்னு சொன்ன அந்த ஒரு இதுக்காக வேண்டி இவங்க அதை ஆவிக்குரிய மரணமா கொண்டதுனால, ஆவிக்குரிய மரணம் இல்ல அப்படின்னு வரும்போது அப்ப அடுத்து என்ன சொல்றாங்க, ஆண்டவர் இடத்துல இருந்து வந்து செப்பரேஷன் தான் ஆவிக்குரிய மரணம் அப்படின்னு சொல்லிட்டு. வேதம் வந்து நம்ம பாவத்தில் மரித்திருந்தோம் தான் சொல்லியிருக்கே தவிர ஆவிக்குரிய இதுல மரித்திருந்தோம்னு சொல்லல. பாவத்தில் மரித்திருந்தோம், ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டோம். நம்ம அந்த டாபிக் அப்புறம் படிப்போம். சோ ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டோம், ஆனா ஆவியில் மரித்தில்ல, பாவத்தில் மரித்திருக்கிறாங்க. ஆதாம் பாவம் செய்த போது பாவத்தில் மரித்தான். அந்த மரணமானது அவன் அழியும் தன்மைக்கு மாறிடுச்சு. இப்ப ஆபேலுக்கு அடுத்தது பார்த்தோம்னா ஏனோக்கோட பேசியிருக்காரு, நோவாவோட பேசியிருக்காரு, ஆபிரகாமோட பேசியிருக்காரு. சோ லைன் லைனா பழைய ஏற்பாட்டுல இருந்து ஆண்டவர் வந்து ஒவ்வொருத்தரோடையும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பேசிட்டு தான் வந்திருக்காரு. அப்போ மனிதனுக்கும் ஆண்டவருக்கும் தொடர்பே இல்லாம அற்று போயிற்று அப்படின்றது கிடையாது. ரெண்டாவது வெறும் பரிசுத்தவான்கள் கிட்ட மட்டும்தான் பேசினாருன்றது கிடையாது. ஆதாம் பாவம் செய்த உடனே ஆதாம்கிட்ட வந்து பேசினாரு. காயின் பாவம் செஞ்ச பிறகும் காயின்ட்ட வந்து பேசி ஒரு முத்திரையை கொடுக்குறாரு. அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, தேவன் வந்து மனிதன் பாவம் செஞ்சோடனே அப்படியே விட்டுறல. ஏன்னா அந்த பாவத்திற்கான பரிகாரத்தை உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே ஆயத்தப்படுத்தி வைத்த தேவன் அவரு. அதனால அது வந்து மரணமும் கிடையாது. அந்த செப்பரேஷன் வந்து மரணம்னு சொல்ல முடியாது. அந்த இதுவும் தப்பா இருக்கிறது. அப்ப இதுல கன்ஃபியூஷன் எங்க இருந்து வருதுன்னா, சாகவே சாவாய் அப்படின்ற வசனத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து கஷ்டமா இருக்கனால நிறைய பேர் வந்து அந்த 24 மணி நேரத்துல வந்து அவங்க செத்தே போகணும்ட்டு. அப்ப அந்த மரணம்னு சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்றது அவங்களுக்கு அங்க புரியலன்றனாலதான். அப்ப நீ சாகவே சாவாய்ன்றது என்ன அப்படின்னா, ஆதாம் ஜீவ ஆத்மாவா சிருஷ்டிக்கப்பட்டான், தேவனுடைய சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்டான். தேவனுடைய சாயல்ன்றது அவருடைய தன்மை. அந்த தன்மைன்றது வந்து என்ன அப்படின்னா, அவரு மரிக்க வாய்ப்பில்லாத தன்மை. அவர் வந்து இம்மார்டலா இருக்காரு, மரணம் இல்லாமல் அல்ல, அழிவில்லாத தன்மையில தேவன் இருக்காரு. அந்த தன்மையில ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்டான். சிருஷ்டிக்கப்பட்ட பிறகு அந்த கட்டளை கொடுக்கிறாரு, இந்த கனியை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய்னா நீ மரணத்திற்குள்ளாய் மரிப்பாய். அப்ப நீ இந்த அழிகிற ப்ராசஸ்க்குள்ள போயிருவ. அப்ப அந்த நாள்ல ஆதாம் வந்து அந்த கனியை புசித்த நாள்ல நீ சாவிலே சாவாய், இல்லாட்டி மரணத்திற்குள்ளாவாய், அழிவுக்குள்ளாவாய் அப்படின்றாரு. அப்ப அவனுடைய தன்மை மாறினதுதான் அந்த நாள்ல. கனியை புசித்த அந்த நிமிடத்துல அவனுடைய தன்மை மாறிடுச்சு. எப்படிப்பட்ட தன்மையா மாறிச்சு அப்படின்னா, அழிவில்லாத அந்த ஆதாமனுடைய ஆத்மா அழிவுள்ள ஆத்மாவா மாறிடுச்சு. அப்ப அந்த அழிவுக்கான ப்ராசஸ் டைம் எடுக்கப்பட்டுச்சு. அது வந்து 930 வருஷம் ஆச்சு ஆதாம் அந்த நிலைமையில போய் அழியறதுக்கு. சோ இந்த இதை பார்த்தோம். அதுக்கு அடுத்தது பைபிள் என்ன சொல்லுது அப்படின்றத பார்த்தோம். சோ பைபிள் என்ன சொல்லுதுன்னா, முதல் வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மரணத்தை பத்தி ஏது புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பார்க்கும்போது, மனுஷனுடைய சிருஷ்டிப்புல வந்து மனிதன் வந்து சரீரமா இருக்கான். மாம்சம்ன்றது சரீரம்ன்றது மண்ணில் எடுக்கப்பட்டுச்சு. அதுல தேவனுடைய ஜீவ சுவாசம், அந்த காற்று வந்தது வந்து ஜீவ சுவாசம் கொடுத்துச்சு. அதை ஆவின்னு சொல்லுவோம். அடுத்தது அவன் ஜீவ ஆத்மா ஆனான். அந்த மனிதன் வந்து ஜீவ ஆத்மா ஆனான், ஆத்ம மனிதனா இருக்கிறான். சோ அதை பார்த்தோம். இப்ப கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆவி ஆத்மா சரீரம் இந்த மூணுல எது மரிக்கும் தன்மையில உள்ளது, இல்ல எது தேவனுடைய ரூபத்திலையும் சாயலையும் சிருஷ்டிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, மண்ணு வந்து ஏற்கனவே அங்க தேவன் சிருஷ்டித்து வச்சிருந்த மண்ணு. ஆவி தேவன்றது வந்துச்சு. புதுசா சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு பொருள் என்னன்னா மனிதனுடைய ஆத்மா. அந்த ஆத்மா தான் தேவனுடைய சாயல்ல, அதாவது இம்மாற்றல்ல சிருஷ்டிக்கப்பட்டுச்சு. அப்ப மனிதன் பாவம் செஞ்ச உடனே என்னாச்சு, அந்த ஆத்மா அழிவில்லாத ஆத்மா அழியும் தன்மைக்கு மாறிடுச்சு. அப்போ பைபிள்ல நம்ம தெளிவா பாக்குறது என்னன்னா, ஆத்மா தான் மரிக்கும் தன்மை உள்ளது. ஏன் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், மாம்சமானது தன் முன்னிருந்த இடத்துக்கு திரும்ப முன்னாடி அது இன்னும் வரலையும் பார்ப்போம் நம்ம. அப்போ ஆவியும் சரீரமும் மரணத்தில் திரும்ப அதாவது இடத்துக்கு போயிருது. ஆத்மா மட்டும்தான் எங்க இருந்து வரல, அது மரிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஏன்னா வசனமே என்ன சொல்லுது, பாவம் செய்கிற ஆவி சாகும்னு சொல்ல, பாவம் செய்கிற சரீரம் சாகும்னு சொல்ல, பாவம் செய்கிற ஆத்மா சாகும். அப்போ பாவம் செய்கிற ஆத்மா சாகும்னும் போது அந்த சாவு மரணம் அப்படின்றது எதுக்கு ஆன ஸ்பெசிபிக்கான இதுனா ஆத்மாக்கான இது மட்டும்தான். சோ அததான் தேவன் சொல்றாரு, நீ இந்த கனியை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய்ன்னு சொன்னது வந்து இல்ல, நீ மரணத்திற்குள்ளாய் போவாய், நீ அழிவுக்குள்ளாய் போவாய்ன்னு சொன்னது வந்து ஸ்பெசிபிக்கா எதை சொல்றாருன்னா அவனுடைய ஆத்மா. ஏன்னா அது ஜீவ ஆத்மாவா சிருஷ்டிக்கப்பட்டுச்சு. அது வந்து
அழியும் ஆத்மாவா, மரிக்கும் தன்மையுள்ள ஆத்மாவா அந்த நாள்ல மாற்றப்படுது. அதனால பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும்னு சொல்லிட்டு பைபிள்ல சொல்லுது. ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, சாகாத ஒரு விஷயம் என்னன்னா ஆவி. ஆவி மரிக்குதுன்னு பைபிள் எங்கேயுமே போடல. ஆதாம் பாவம் செஞ்ச பிறகு ஆவில மரிக்கவும் இல்ல, ஆவிக்குரிய மரணம்ன்ற ஒண்ணும் கிடையாது. லிட்டரலா என்னாச்சுன்னா, ஆதாம்னுடைய ஆத்மா மரிக்கும் ஆத்மாவா அந்த நாள்ல மாறிடுச்சு. அது மரிக்கும் ஆத்மாவா மாறின அந்த நாள்ல இருந்து அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவனுடைய மரணத்திற்கான ப்ராசஸ். அதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் எப்படி அந்த ப்ராசஸ்னு. அப்ப அந்த மரணத்திற்கான ப்ராசஸ்ல போக ஆரம்பிச்சிருச்சு. அந்த ப்ராசஸ் போய் முடிகிறது வந்து 930 வருஷம் கழிச்சு ஆதாம் மரித்தான். அப்ப ஃபர்ஸ்ட் டெத்தே வந்து எதுல நடக்குது அப்படின்னா மாம்சத்துலதான் நடக்குது. அந்த மாம்சத்துல நடக்கக்கூடிய அந்த டெத் வந்து எது இம்ப்ளை ஆயிருக்குன்னா ஆத்மா தான் மரிக்குது. ஆத்மா மரணம் மரிக்கிறது தான் வந்து மாம்சத்துல வெளிப்படையாகி மாம்சம் மண்ணுக்கு திரும்ப போகுது, ஆவி திரும்ப போகுது. அப்போ சரீரமும் ஆவியும் அது அந்த இடத்துக்கு திரும்ப போயிருது. ஆத்மா மரிக்குது, ஆவி மரிக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். சோ இது வரைக்கும் நம்ம லாஸ்ட் வீக் பார்த்ததனுடைய ஒரு சின்ன ரீகேப். சொல்லுங்க பிரதர், ஏதோ சொன்னீங்களா? இல்ல பிரதர். ஓகே, இப்ப வந்து நம்ம மரணத்தை பத்தி பைபிள் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது சாத்தான் என்ன சொல்லியிருக்கான் மரணத்தை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வசனங்கள் பார்க்கலாம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 3-4 2 வசனம் படிங்க. ஆதியாகமம் 3:3-4. அதுக்கு முன்னாடி நேத்து போன லாஸ்ட் வீக் முந்தின வீக் நடத்தின அந்த இதுல இருந்து ஏதாவது கேள்விகள் இருக்கா, இல்ல நம்ம அடுத்த இதுக்கு ப்ரொசீட் பண்ணலாமா? யாருக்காவது ஏதாவது கேள்வி இருக்கா? ஓகே, இல்லைன்னா நம்ம அப்ப இன்னைக்கு இதுல வந்து சாத்தான் சொன்ன பொய் என்ன மரணத்தை குறித்து. பிரதர் ஒரு கேள்வி இருக்கு. சொல்லுங்க பிரதர். இந்த ஆவிக்குரிய மரணம் சொல்றோம் இல்லையா? ஆமா. அது அப்ப என்ன அது பைபிள்ல இல்லன்றோம் நம்ம. பைபிள்ல அது வசனமே கிடையாது ஆவிக்குரிய மரணம். அது அப்ப அப்ப அது வந்து பைபிள்ல இல்லாத ஒரு கான்செப்ட நம்ம பேசுறோமா ஆவிக்குரிய மரணம்னு சொல்லும் போது? பைபிள்ல ஆவிக்குரிய மரணம்னு ஒண்ணு கிடையாது. ரெண்டாவது ஆவி மரிக்கும் தன்மையில இருக்கு அப்படின்றதும் அந்த மாதிரி ஒரு கான்செப்டே கிடையாது. ஆவி தெய்வமா இருக்கு. அப்ப இது நம்மளா உருவாக்கிக்கிட்டதுதான். நம்மளே உருவாக்கிக்கிட்டது. அது எதுல இருந்து வந்துச்சு அந்த கான்செப்ட்னா 2 விஷயம். ஒண்ணு வந்து ஆதாம் வந்து அந்த கனியை புசித்த நாளிலே நீ சாகவே சாவாயின்னு அவர் சொன்னது. அதனால அன்னைக்கு அவன் செத்தே ஆகணும் அப்படின்றனால அவங்க மரணம்னா என்னன்றத புரிஞ்சு கொள்ளாதனால மரணம்ன்றது வந்து ஒரு ப்ராசஸா போகுதுன்றது தெரியாம அப்போ மரணம்னா அன்னைக்கு மரிச்சே இருக்கணும், செத்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அதை ஆவிக்குரிய மரணமா மாத்துறாங்க. ரெண்டாவது நம்ம எபேசியர் இதுல எல்லாம் படிக்கும் போது நம்ம பாவத்தில் மரித்திருந்தோம், கிறிஸ்துவுடனே கூட நம்மை ஆவியிலே உயிர்ப்பித்தார் அப்படின்ட்டு இருக்கு. அப்ப இங்க ஆவியில உயிர்ப்பித்தார்னே அப்ப நம்ம ஆவியில தான் மரிச்சிருந்துருக்கணும், அதனாலதான் ஆவியில உயிர்ப்பித்திருக்காருன்னு ஒரு இல்யூஷனரி இமேஜினேஷனோட கொண்டு வந்த ஒரு கான்செப்ட் தான் அது. ஏன்னா வசனம் அங்க தெளிவா சொல்லுது. எபேசியர்ல வந்து நம்ம எடுத்து என்ன படிச்சிடலாம். எபேசியர் 1 அதிகாரம், எபேசியர் 2வது அதிகாரம் 1 வசனமும் 5வது வசனமும். 1 வசனம் 5வது வசனம். எபேசியர் 1 இல்ல 2. எபேசியர் 2:5 முதல் வசனம் 5வது வசனமும். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீர்கள். ஓகே, இப்ப இது ரெண்டுத்திலயுமே வந்து உயிர்ப்பித்தார்னு வருது இல்லையா? சோ அப்ப இது வந்து ஆவில மரித்திருந்தாங்க, ஆவில உயிர்ப்பிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நம்ம அந்த அது தனியா நம்ம அடுத்த டாபிக் படிக்கும் போது படிப்போம். ஏன்னா உயிர்ப்பிக்கப்பட்டார்னும் போது எப்படியெல்லாம் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கார், கிறிஸ்து எப்படி உயிர்ப்பிக்கப்பட்டார், அவர் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார், அவரோடு கூட நாமளும் ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து இங்கேயும் சேர்த்து நம்ம அப்ப எதுல மரித்திருந்தோம்னு பார்த்தோம்னா ஆவில மரித்திருந்தோம்னு வசனம் போடல, பாவத்தில் மரித்திருந்தோம், அக்கிரமத்தில் மரித்திருந்த நம்மை கிறிஸ்து உடனே கூட உயிர்ப்பித்தார். கிறிஸ்து உடனே எப்படி உயிர்ப்பிக்கப்பட்டோம்னா ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டிருக்காரு. அது நம்ம பேதுருல இருந்தெல்லாம் எடுத்து படிப்போம் வர நாட்கள்ல.
அப்ப இந்த அடிப்படையில தான் வந்து அவங்க வந்து ஒரு ஆவிக்குரிய மரணம்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு மெயின் வந்து அந்த மரணம்னா என்னன்றது புரிஞ்சு கொள்ளாதனால நம்ம இன்னைக்கு அடுத்த பாயிண்ட் வந்து மரணம்னா என்ன வேதாமத்தின்படி அப்படின்றது பார்ப்போம். சோ அதுல இன்னும் கொஞ்சம் கிளியர் ஆயிரும். ஓகே ஓகே பிரதர். இது ஆக்சுவலா பிரதருக்கான டவுட் இல்ல, எல்லாருக்கான டவுட் பிரதர் கேட்டிருக்காரு. ஓகே, ஏன்னா பிரதருக்கு ரொம்ப ஆதங்கம், யாருமே டவுட் கேட்க மாட்டேங்கிறீங்கன்ட்டுன்னு. ஓகே, இப்ப நம்ம வந்து அடுத்த பாயிண்ட் என்னன்னா பிசாசு சொன்ன பொய் என்னன்னு பாக்குறோம். அதுக்கு வந்து ஆதியாகமம் 3வது அதிகாரம் 3வது 4வது வசனம் 2 வசனம். ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவது இல்லை. ஓகே, இப்ப இதுல வந்து மறுபடியும் அந்த 2:17 ஆண்டவர் சொன்ன மாதிரி இதை புசிக்கும் நாளிலே நீங்கள் சாகவே சாவீங்க அப்படின்னு சொல்றாரு. ஷியோர்லி வில் டை அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த வார்த்தை அதே சாகவே சாவீர்கள்ன்றது தான் வந்து இங்க பிசாசு வந்து நீங்கள் சாகவே சாவதில்லை அப்படின்றான். அப்ப இந்த 2 சாகவே சாவதில்லை அப்படின்னும் போது இதை வந்து மறுபடியும் என்ன மாத்திட்டாங்க, நாட் ஷியோர்லி டை அப்படின்ட்டு இங்கிலீஷ்ல மாத்திருக்காங்க. இதையும் நம்ம மற்ற எல்லா விதமான அந்த லிட்ரல் வெர்ஷன்ஸ்ல வச்சு பார்க்கும்போது மறுபடியும் இது ப்ராசஸா தான் சொல்லப்பட்டிருக்கு. எப்படி, நாட் டு டை ஷல் யூ பி டையிங், மரிக்கிறதுக்காக நீ மரிக்க மாட்டாய், அதாவது நீ அழிவுக்குள்ள போக மாட்டாய், நீ வந்து மரணத்திற்குள்ளாய் போக மாட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு பிசாசு எக்ஸாக்டா ஆண்டவர் என்ன சொன்னாரோ அந்த வார்த்தைக்கு ஆப்போசிட்டான வார்த்தை சொல்றாரு. இப்ப நம்ம பார்த்தோம், ஆக்சுவலா வந்து ஆண்டவர் சொல்லும் போது அந்த நாளிலே நீ சாகவே சாவாய்னா நீ மரணத்திற்குள்ளாய் போவாய், நீ அழிவுக்குள்ளாய் போவாய் அப்படின்னா மெயினா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் வந்து ஆதாம்னுடைய அந்த ஆத்மா ஜீவ ஆத்மாவா இருந்துச்சு, அழியாத தன்மை கொண்ட ஆத்மாவா இருந்துச்சு. அந்த கீழ்ப்படியாமையின் பாவத்தினால அந்த ஆத்மா அழியும் தன்மைக்கு மாறுது. அந்த தன்மை மாற்றத்தை தான் அவர் வந்து சாகவே சாவாய் அப்படின்றாரு. அழிவுக்குள்ளாய் போவாய், மரணத்திற்குள்ளாய் போவாய். ஏன்னா அது சிருஷ்டிக்கப்பட்ட விதம் அப்படி கிடையாது. அழிவில்லாததாய் சிருஷ்டிக்கப்பட்டுச்சு, மரணம் இல்லாததாய் அழிவில்லாததாய் சிருஷ்டிக்கப்பட்டுச்சு. அதை சொல்லிட்டு நீ இந்த கனியை புசிக்கும் நாளிலே உன்னுடைய ஆத்மா அழிவுக்குள்ளாய் போக ஆரம்பிக்கும், அதுதான் நீ சாவுக்குள்ளாய் சாவாய் அப்படின்றது. பிசாசு என்ன சொல்றான், அப்ப அதே ஆத்மா சாவது இல்லை அப்படின்றதுதான் அவனுடைய கான்செப்ட்ல சொல்றான். ஏன்னா ஆவி சாகிறது இல்ல, சரீரமும் சாகிறது இல்ல, சாவுன்றது வந்து 2 பிரியறதுன்னு பார்த்தோம். அப்போ மறுபடியும் பிசாசு சொல்றது என்னன்னா ஆத்மா மரிப்பதில்லை, உன்னுடைய ஆத்மா அழியாது, மரிப்பதில்லைன்னா அழிவதில்லை அப்படின்றதுதான் சொல்றான். சோ அப்ப சாத்தான் சொன்ன பொய்யிலேயே என்ன இருக்கு அப்படின்னா நீங்க வந்து இதை புசிக்கும் நாள்ல அழிய மாட்டீர்கள் அப்படின்றதுதான் வந்து சாத்தான் சொன்ன முதல் பொய்யா இருக்கு. ஆனா இன்னைக்கு பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் உட்பட எல்லாரும் பிலீவ் பண்றது என்ன அப்படின்னா சாத்தான் சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட்டை, ஆண்டவர் சொன்ன அந்த 2:17 சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை யாரும் விசுவாசிக்கிறது இல்லை. அதை மாத்தி அது வந்து ஒரு ஆவிக்குரிய மரணம் அப்படின்னு சொல்லி அதை மாத்திட்டாங்க. அன்னைக்கு டேட்ல செத்தது ஆவி அப்படின்னு சொல்லிட்டு ஆவிக்குரிய மரணம்னு சொல்லிட்டு இல்லாத ஒரு விஷயத்த சொல்லிட்டு லிட்ரலா எது ஃபேக்டோ, எது முக்கியமானதோ, தேவன் எதுக்கு எம்பசைஸ் கொடுத்தாரோ அந்த ஆத்மா விலையேற பெற்ற உருவாக்கப்பட்ட அந்த தனித்துவம் வாய்ந்த அந்த ஆத்மா, அது அழியாமையா சிருஷ்டிக்கப்பட்ட அந்த ஆத்மா அழியும் தன்மைக்கு மாறிடும், அதனால இந்த கனியை புசிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்ன இதுல பிசாசு வந்து இல்ல, அந்த கனியை புசித்தினா உன்னுடைய ஆத்மா அழிவுக்குள்ளாய் போகாது, அது மரிக்காது, ஆத்மா மரிக்காது. இதுதான் வந்து ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் சாத்தானுடையது, அந்த முதல் பொய். அந்த பொய்யை தான் இன்னைக்கு எந்த மதமா இருந்தாலும் கிறிஸ்தவம் உட்பட ஏதோ ஒரு விதத்துல அந்த பொய்யை தான் நம்பிக்கிட்டு இருக்கு. ஆத்மா நித்தியமானது, ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது, சரீரம் அழிஞ்சிரும் ஆனா ஆத்மா அழியாது, அது நித்தியமா இருக்கு அப்படின்றது வந்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை கிடையாது, அது பிசாசு சொன்ன வார்த்தை. அதுதான் பிசாசு பயன்படுத்திய முதல் பொய். அந்த பொய் தான் இன்னைக்கு வரைக்கும் எல்லாராலையும் பெரும்பாலாக அது வந்து நம்பப்படுது. அதற்கு போராடி அந்த பிசாசு சொன்ன பொய்யை உறுதிப்படுத்துறதுக்கு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
அதுக்கு என்னென்னமோ கதைகள்லாம் வேற சேர்த்து வருது இப்ப. அப்போ அடிப்படையில் என்னன்னா, ஆண்டவர் சொன்னது ஆத்மா அழிந்துரும், ஆத்மா மரணத்திற்குள்ள போவோம், அது அழியும் தன்மைக்கு, அந்த கனியை புசிக்கும் நாள்ல அழியும் தன்மைக்கு போயிருது. அழியும் தன்மைக்கு போன ஆத்மா கொஞ்ச நாள்ல அழியுது. அழியும் போது மண்ணானது, சரீரமானது மண்ணுக்கே திரும்பிரும். அதுதான் வேதத்தின்படி உண்மை. பிசாசு சொன்னது என்ன நடந்தாலும் சரி ஆத்மா அழியாது, நீ சாக மாட்ட அப்படின்றாரு, அழியும் தன்மைக்கு போகாதுன்னு. அததான் இன்னைக்கு மற்ற எல்லாருமே விசுவாசிச்சுட்டு நம்பிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அப்போ ஆத்மா ஒருபோதும் மறிக்கிறது இல்லை அப்படின்னும் போது அப்படின்னு விசுவாசிக்கிறாங்க. ஏதோ ஒரு வடிவத்துல, ஏதோ ஒரு இடத்துல அது வந்து தேவனை போல இல்ல ஏதோ ஒரு இதுல எக்ஸிஸ்ட் ஆகிக்கிட்டே இருக்கு. அதாவது என்ன அர்த்தம்னா இட்டர்னல் அப்படின்னுவாங்க. ஆத்மா நித்தியமானது, அது அழிவில்லாதது. எந்த அளவுக்கு அப்படின்னா, அக்கினி கடல்ல போட்ட பிறகு கூட நெருப்புல எரிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது கூட நெருப்பு அதை சாம்பல் ஆக்கிறாது. அவங்க நித்தியமா கத்திக்கிட்டு அழுதுகிட்டே தான் இருப்பாங்க. எதுல? அக்கினி கடல்ல எரியும் போதே. ஏன்னா ஆத்மா அழிய முடியாது, அழிவில்லாதது ஆத்மா அப்படின்ற அந்த ஒரு தாட்ல. இப்ப நம்ம இவ்வளவு படிச்ச பிறகு கேள்வி என்னன்னா, நம்மளுடைய நம்பிக்கை என்னவா இருக்கு? ஆத்மா நித்தியமா உயிரோட இருக்குமா? ஏதோ ஒரு இடத்துல நித்தியமா இருக்கா, இல்ல ஆத்மா மரித்து போயிருதா? ஆத்மா மறிச்சு போயிடுது. எல்லாருக்கும் கன்ஃபார்மா ஆத்மா மரிச்சு போயிருதுன்னு? ஓகே. வேதத்தின் படி பிரதர் பிரதர், எனக்கு இன்னும் ஒரே ஒரு சந்தேகம். சொல்லுங்க பிரதர். சரி, இந்த பொய் சொல்லிச்சுன்னா அதோட இம்ப்ளிகேஷன் என்ன பிரதர்? அது இன்னும் பெரிய பொய்யா? அதனால என்ன பிரச்சனை? சரி, ஆத்மா அழியாதுன்னு சொல்லிச்சு இல்லையா பாவது பிசாசு? ஆமா. So what is the problem? அதனால என்ன? எல்லா ரிலிஜனும் அதை தான் சொல்லுது இன்னைக்கு. ஆண்டவனுடைய வார்த்தைக்கு விரோதமா இருக்கு, அதுக்கு ஒத்துக்கிறேன். ஆனா அதனால என்ன பிரச்சனை? இல்ல, இப்ப ஆத்மா அழியவே இல்லை அப்படின்னும் போது அடிப்படையில நம்ம இப்ப இந்த ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா தெரியும், இந்த மரணத்தை பத்தி ஏன் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு டாபிக் போட்டுருக்கேன். ஒரே ஒரு நிமிஷம். வேற யாராவது அதுக்கு பதில் சொல்ல முடியுமா? எனக்கு நீங்களே பதில் சொல்லுங்க. ஓகே, வேற யாராவது சொன்னா நல்லா இருக்கும். உங்க பொருளே கேட்டுட்டு இருக்கிறது கஷ்டமா இருக்கு. வேற யாராவது என்ன நினைக்கிறீங்க? வேற யாராவது என்ன நினைக்கிறீங்க? அது சொல்லுச்சு, அது என்ன பெரிய இம்ப்ளிகேஷன் என்ன? அது ஏன் எல்லா ரிலிஜனும் அதை போக்கணும்? அது என்ன அவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்ட் இஷ்யூவா அது? இல்ல அது இன்னொரு விதமா கூட இந்த क्वेश्चन கேட்கலாம். மரணத்தை பத்தி நம்ம ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சு புரிஞ்சுக்கணும்? ஏன் இவ்வளவு டைம் ஸ்பெண்ட்? அதானே எக்ஸாக்ட். என்ன அது யாராவது சொல்ல முடியுமா? வேற யாராவது பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா? வேற ரிலிஜன் எந்த விதத்துல இந்த ஆத்மா அழியலன்னு சொல்லுது? எப்படி வேற எந்த ரிலிஜன்? இல்ல பிரதர், வேற எந்த விதத்துல இந்த ஆத்மா அப்படியே மறுபடியும் உயிரோட வருதுன்றது எந்த விதத்துல அவங்க சொல்றாங்க? அதுக்கு என்ன? நிறைய ரிலிஜன்ல இருக்கு அந்த ஃபெய்த் இருக்கு. இல்ல அது எப்படி சொல்றாங்க? இன்னைக்கு மனுஷனா பிறக்கிறவங்க அப்புறம் நாளைக்கு வந்து அவங்க கர்மா பிகாஸ் தே பிலீவ் இன் கர்மா. கர்மாபடி அடுத்த பிறவியில வேற மாதிரி, அடுத்த பிறவி இன்னைக்கு ரொம்ப பாவம் செஞ்சு அது அடுத்தது வந்து ஒரு புழுவா பிறப்பாங்க. அந்த மாதிரி தட் ஆத்மா நெவர் டைஸ் பட் கீப்ஸ் அந்த ரீசைக்கிள் இருக்குது அப்படின்றதுதான் நிறைய ரிலிஜன் சொல்லிட்டு. அது வந்து அந்த மறு ஜென்மம்ங்கிற ஒரு மறுபிறவிங்கிற ஒரு டாக்டரினுக்கு எதனாலனாக்க ஆண்டவருடைய இதையே அந்த பிப்ளிக்கல் ஸ்டாண்டியே அது வந்து இந்த பொய் வந்து அது ஆண்டவருடைய காரியத்தை அது முறியடிக்கிற மாதிரி ஏமாத்துது. எனக்கு இன்னொரு கேள்வி வருது. இப்ப மற்ற மதத்துல இருக்கவங்களுக்கு மறுஜென்மம் அப்படின்றத நம்புறாங்க. கிறிஸ்டியன்ஸ் வந்து மறுஜென்மம்ன்றது நம்புறது இல்ல. அப்ப கிறிஸ்டியன்ஸ் வந்து ஆத்மா மறிக்குதுன்றாங்களா இல்ல ஆத்மா நித்தியமா இருக்குன்றாங்களா? கிறிஸ்டியன்ஸ் நித்தியமா இருக்குதுன்றாங்க. ஏன்னா இறந்த பிறகு மோட்சம் நரகம் 2 இருக்குது. ஆத்மா அங்க போய் நித்தியமா சந்தோஷமா இருக்கும், இன்னொரு மோசமான ஆத்மா நித்தியமா நரகத்துல வாதிக்கப்படுது. இது கிறிஸ்தவங்களுடைய நம்பிக்கை, ஆத்மா சாகாதுன்றதுக்கு. ஹிந்துஸ்களுக்கு மறுபிறவி அப்படின்றது ஹிந்துஸ்க்கு. முஸ்லிம்ஸ்களுக்கு என்னன்னு ஐடியா இல்லை எனக்கு. ஜியாட்ல வந்து செத்தான அக்கா ஒருத்தன், இந்த ஜியாட் எல்லாம் இருக்கு இல்லைங்களா,
ஆமா, அந்த இதுல எல்லாம் இந்த சூசைட் பாம்புல எல்லாம் சாவறாங்க இல்லையா, அவங்களுக்கு அவங்களுடைய நம்பிக்கை என்னன்னாக்கா அவன் செத்த உடனே அவன் அவங்களுக்கும் நரகம் மோட்சத்துக்கு மோட்சம் தான். அவங்களுக்கும் மோட்சம் ஆஹ் நரகம் ம். இல்ல இல்ல, அதை விட அவனுக்கு இன்சென்டிவ் எல்லாம் இருக்கு. அவனுக்கு ஆமா. அங்க நரக்கு செத்த உடனே அவனுக்கு இன்சென்டிவ் இருக்கு. 72 வெர்ஜின்ஸ் அவனுக்கு கிடைப்பாங்களாம். அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கு அவங்க அப்பா. அப்படியே ஆத்மா உயிரோட இருக்கும்ன்றதுதான் அவங்களுடைய நம்பிக்கையும். ஆமா ஆமா ம். அது அவங்களுடைய நம்பிக்கை. அந்த மாதிரியான ஒரு இது இருக்கு. சரிங்களா. ஆனா இதுல என்ன ஒரு வசதிங்கனாக்கா, நம்ம கிறிஸ்டியன்ஸே ரட்சிக்கப்பட்டவங்களே இந்த ஆல் சோல்ஸ் டே, ஆல் செயின்ட்ஸ் டே எல்லாம் கொண்டாடுறாங்க. சரிங்களா. அவங்களும் வந்து ஆத்மா உயிரோடு இருக்கு, செத்த உடனே நேரா மோட்சத்துல போய் ஏசாமியினுடைய வலது பக்கத்துல உட்காந்துக்குவேன் அப்படின்னு சொல்றாங்க. இன்ஃபேக்ட் ஒரு ஒரு அம்மா எனக்கு சொன்னாங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, பிரதர் தினகரன் இறந்த உடனே ஆண்டவர் அவருக்கு ஒரு நல்ல போஸ்டிங் கொடுத்திருக்கிறாரு, அங்க நல்ல ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கிறாரு, போஸ்டிங் கொடுத்திருக்கிறாரு. அங்கேயும் போஸ்டிங் தான். சரி, ஓகே பிரதர். ஜஸ்ட் ஒரு சின்ன தாட். நம்ம பிரதர் கேட்ட மாதிரி ஏன் இந்த மரணத்தை பத்தி இவ்வளவு எம்பசைஸ் பண்ணி மரணம்ன்றது வந்து இவ்வளவு படிச்சுக்கிட்டு இருக்கோம்? ஏன்னா ஆத்மா மரிக்குது, அதுக்கு மேல இல்லை, அதுக்கப்புறம் ஒரு ஜீவன் இல்லை. ஆத்மா டெத்ன்றது வந்து ஆத்மா மரிக்குதுன்றது வந்து ஒரு எண்ட் பாயிண்ட், அதுக்கப்புறம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு மரணம்னா என்ன, அதுல என்ன நடக்க போகுது, மரித்த பிறகு எப்படி இருக்கும்னு ஏன் இவ்வளவு படிக்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு நிறைய பேர் வந்து அதான் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஏதோ ஒரு விதத்துல அந்த ஆத்மா மரிக்கும் தன்மை உள்ள அந்த ஆத்மா மரிக்காம இருக்கு அப்படின்றது வந்து என்ன பாயிண்ட் ஆஃப் இதுல கொண்டு போகுதுன்னா, ரிடம்ஷனே தேவையில்லை, மீட்பே தேவையில்லை, ரட்சிப்பு தேவையில்லை. ஏன்னா பாவத்தின் சம்பளம் வந்து மரணம்னு வரும்போது அந்த மரித்த ஆத்மாவை தான் உயிர்ப்பிக்கணும். மரிக்கவே இல்லை, ஏதோ ஒரு ஃபார்ம்ல உயிரோடயே தான் இருக்கிறாங்க அப்படின்னும் போது அங்க வந்து ரிடம்ஷனுக்கான பர்பஸ் தேவையே கிடையாது. ஸோ அதை பின்னாடி வர்ற அடுத்த போர்ஷன்ஸ்ல எல்லாம் வந்து நம்ம அதை பார்ப்போம். அந்த இது எதோட கம்பேர் பண்ணி பார்க்க போறோம்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். ஏன்னா இன்னைக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா, நிறைய கிறிஸ்தவர்களே நம்புறது என்னன்னா, இயேசு கிறிஸ்து ஒண்ணு மரிக்கல அப்படின்றது, ரெண்டாவது ஆமாமா சிலுவையில மரித்தாரு, ஆனா மரித்த உடனே பரலோகத்துக்கு போயிட்டாரு, பிதாவினுடைய கைக்கு போயிட்டாரு. இப்படி நிறைய தாட்ஸ் இருக்கு, அதை நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். அவர் வந்து மரித்த அடுத்த செகண்ட் சிலுவையில அவர் கண்ணை மூடின உடனே பரலோகத்துல இருந்தாரு, பரதீசுல இருந்தாரு, ஆவிகளுக்கு எல்லாம் போய் பிரசங்கிச்சுட்டு இருந்தாரு. சோ அப்ப வசனம் சொல்றது என்னன்னா, இயேசு கிறிஸ்து 3 நாள் இரவும் பகலும் பூமியினுடைய தாழ்விடத்துல இருந்தாருன்னு. அவர் மரித்திருக்கிறார். அப்போ அவர் மரித்தார்னா மரணம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டாதான் இயேசு கிறிஸ்து அந்த மரணத்தை அடைஞ்சிருக்கிறாருன்னு புரியும் போது அது நமக்கு ஒரு தெளிவை கொடுக்கும். அப்பதான் அதனுடைய மீட்பு. ஏன்னா நம்மளுடைய சுவிசேஷமே என்னன்னா, கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள்ல தான் உயிரோட எந்திரிக்கிறாரு. அப்போ 3ஆம் நாள் உயிரோட எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அவர் மரித்து பரலோகத்துக்கு போயிட்டு பரதீசுக்கு போயிட்டு, அப்ப அது எல்லாமே நம்ம ரெஃபரன்ஸ் எடுத்து படிக்க போறோம், என்ன உண்மையான இதுல என்ன போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இதெல்லாம் போய் ஆண்டவர் சுத்திக்கிட்டு இருக்காரு, சிலுவையில முடிச்சுட்டு டைரக்டா அங்க இருந்து போய்கிட்டு இருக்காரு. அப்படின் போது இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் இது எப்படி மரணத்துல என்னவா இருந்துச்சு அப்படின்றத பார்க்க போறோம். அதை பார்க்கும் போதுதான் நிச்சயமாகவே நம்மளுடைய பாவத்திற்காக இயேசு கிறிஸ்து மரித்திருக்கிறார்ன்றது தெரியும். இல்லைன்னா அந்த மரணத்தையே புரிஞ்சுக்கலன்னா, ஒண்ணு நமக்கு மீட்பு அவசியம் இல்லைன்றதே ஒரு கான்செப்ட் வந்துடும். ரெண்டாவது இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் வந்து அவர் மரிக்கவே இல்லை, இல்ல உடனே அவர் பரலோகத்துல இருந்தாரு இதுல இருந்தாருன்னா, அப்ப வந்து அந்த மரணமே எஃபெக்ட் இல்லாம போயிடுது, கிறிஸ்து மரிக்கவில்லைன்ற மாதிரி ஆயிடுது. ஸோ அந்த டீட்டெயிலாம் நம்ம அடுத்த 2 வாரத்துல பார்ப்போம் நம்ம அந்த கண்டிஷன்ல. ஸோ அதனால நம்ம இந்த மரணத்தை பத்தி இவ்வளவு தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டியதுக்கான காரணம் இந்த இதெல்லாம் இருக்கிறனால தான் மரணத்தை பத்தி தெரிஞ்சுப்போம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம சாத்தான் சொன்ன பொய்யை தான் இன்னைக்கு எல்லா விதமான மக்கள் மதங்களுக்கு அப்பாற்பட்டு கிறிஸ்தவர்கள் உட்பட பிலீவ் பண்றதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்ப வேதத்தின்படி மரணம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். வேதாந்தத்தின் அடிப்படையில எப்படி புரிஞ்சுக்கிறது மரணத்தை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பைபிள் படி மரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அது ஒரு ஈவெண்ட் கிடையாது. மரணம்ன்றது ஒரு நிகழ்வு கிடையாது. அது வந்து ஒரு தொடர் நிகழ்வு, இல்ல ஒரு கண்டினியூஸா நடக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட்னு சொல்லலாம், தொடர் நிகழ்வு. அது ஒரு பர்டிகுலர் டேல நடக்கிறதுல, ஒரு பர்டிகுலர் டேல மரணம்ன்றது வந்து முற்றுப்புள்ளி அடையுது, இல்ல முழுமை அடையுது ஒரு நாள்ல.
ஆனா அது வந்து ஒரு தொடர் நிகழ்வு. மரணம்ன்றது வந்து ஒரு தொடர் நிகழ்வு. அது ஒரு நாள்ல நடக்கிற ஒரு நிகழ்வு கிடையாது அப்படின்னு பாக்குறோம். அடுத்தது மரணம்ன்றது வந்து அந்த பயணம் எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தா, ஆதாம்னுடைய பாவத்தின் காரணமாக தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் போதே தொடங்குற ஒரு பயணமா இருக்கு. அதனாலதான் வயிற்றுல லாஸ்ட் இதுல வந்து பிரதர் சொல்லும் போது கூட, வயிற்றுல பிரெக்னண்டா இருக்கிற ஒரு பேபி இன்ஃபன்ட் உள்ளே இருக்கு, மிஸ்கேரேஜ் ஆகுது, அப்ப அது மறிக்குது. அப்ப அந்த குழந்தை கூட மறிக்குது, இல்ல பிறந்த உடனே மறிக்குது, பாவம் செய்யறதுக்கு முன்னாடி மறிக்குது. சோ அப்ப அந்த மரணம்ன்றது பேசிக்கலா எங்க இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா, அது வந்து ஒரு பயணமா ஸ்டார்ட் ஆகுது. அந்த பயணத்தை துவங்கி வச்சது ஆதாம். அப்ப ஆதாமின் பாவத்தின் காரணமாக ஒவ்வொரு மனிதனும் தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் போதே அந்த பயணம் தொடங்கப்படுது. அந்த பயணம் எந்த பயணம்னா மரணத்திற்கான அந்த பயணம். அந்த தொடர் நிகழ்வு பயணமும் ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டே இருக்கு. அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க வேண்டாம்னு சொன்ன பிறகு அந்த தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாத பாவத்தினுடைய விளைவு, அதனுடைய விளைவு தான் மரணம். அப்ப அந்த ஒரு மனிதன், முதலாம் மனிதனுக்கு அந்த மரணம்ன்ற விளைவு அந்த இம்பாக்ட் ஆனனால, கீழ்ப்படியாமைன்னு போனனால, அதனால அவனுக்குள்ள எல்லாருக்குமே அந்த பாவம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ரெண்டாவது, வேதத்தின் அடிப்படையில பாவத்திற்கான தேவனுடைய தண்டனை இல்ல நியாய தீர்ப்பு, அதுதான் மரணம் அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப கேள்வி, பாவத்திற்கான தேவனுடைய நியாய தீர்ப்பு என்னது? பாவத்திற்கான வேதாமத்தின்படி பாவத்திற்கான தேவனுடைய நியாய தீர்ப்பு இல்ல தண்டனை என்னது? யாரா சொல்லலாம்? மரணம் தான். ஓகே, மரணமா? என்ன பிரதர்? இல்ல, ஒரு குழந்தை பாவம் ஆகுது இல்லையா, அது அப்படியே அது பாவமே பண்ணல இன்னும். அது பிறந்ததே பாவம் தான். இல்ல இல்ல, பாவத்துலதான் பிறக்க ஒன்னும் பிறக்கவே இல்ல, பிறக்கவே இல்ல. உண்டானாலே பாவம் தான். ஒன் டே வயிற்றுல கருவா இருந்தாலே பாவம் தான். பாவத்துலதான் முன்னாடி இருக்குதே குழந்தை. பாவத்தில் என்னை கர்வம் தெரித்தால்ன்றது. இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, ரோமன் கேத்தலிக் அது ஜென்ம பாவம் அப்படின்னா, தமிழ்ல வந்து ஜென்ம பாவம் அந்த டேர்ம் ஜென்ம பாவம். இப்ப நமக்கு வந்து கிளியரா தெரியுது என்னன்னா, பாவத்திற்கான தேவனுடைய நியாய தீர்ப்பு என்ன அப்படின்னு கேட்டப்ப மரணம்னு சொல்றீங்க. பாவத்திற்கான தேவனுடைய நியாய தீர்ப்பு நரகம் இருக்கா? நரகமா மரணமா? மரணம் தான் இருக்கு. பாவத்தின் சம்பளம் மரணம். மரணம். ஓகே, அப்போ இது வந்து நம்ம அடுத்த கிளாஸ் போறதுக்கு ஒரு சின்ன நோட் மாதிரி தான் இது. ஏன்னா நரகம் பத்தி படிக்கும் போது இது தாட் தோணணும், அதுக்காக சொன்னேன். அப்ப பாவத்திற்கான தேவனுடைய நியாய தீர்ப்பு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா மரணம். நரகம்னு சொல்லல, மரணம் சொல்லியிருக்கு. ஏன் அப்படின்னா பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருப்போம். இது நம்ம எஸ்ஐக்கெல்ல நிறைய தடவை படிச்சிட்டோம். எஸ்ஐக்கெல்ல பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப பாவத்தினுடைய இது சாவது. அதே மாதிரி சிஸ்டர் இப்ப சொன்னாங்க ரோமர் 6:23, அவர் இது படிச்சிடலாமா? ரோமர் 6:23. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஓகே, பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப பாவத்துக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தா மரணம் தான் இருக்கே தவிர நரகம்ன்றது கிடையாது. அப்ப நம்ம அதை பத்தி திரும்ப படிப்போம். ஸோ இப்ப நமக்கு வந்து வேதத்தின்படி என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா, மரணத்தை குறிச்சு ஃபர்ஸ்ட் திங், முதல் விஷயம் வந்து அது ஒரு தொடர் நிகழ்வு. அப்ப அந்த ஆதாமுக்கு வந்து அந்த தொடர் நிகழ்வு எப்ப ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கனியை புசித்த நாள்ல அவன் அழிவுக்குள்ளானான். அப்ப அந்த தொடர் நிகழ்வுனுடைய ஸ்டார்ட். இவ்வளவு பேர் நம்ம மறிக்கிறோம்னா அதுக்கு தொடக்கம் எங்க ஆரம்பிச்சது அப்படின்னா, ஆதாம் அந்த கனியை புசித்த அந்த நாளில் ஆதாம் அழிவிற்குள்ளாய் ஆனான். சாகவே சாவாயினது, நீ மரணத்திற்குள்ளாய் மறிப்பாயின்ற அந்த ஸ்டேட் ஆரம்பிச்சது. அது தொடர்ந்து நடந்து ஆதாமுக்கு எப்ப முடிஞ்சது அப்படின்னா 930 வருஷம் கழிச்சு ஆதாம் மரித்தான். அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும்
தாயின் கர்ப்பத்துல ஆதாமுக்கு மட்டும் தான் தாயின் கர்ப்பத்துல உருவாகும் போதே ஆரம்பிக்கல. அவன் கனியை புசிச்ச பிறகு ஆரம்பிச்சது. ஆனா மீதி பேர்லாம் ஆதாமுக்கு உள்ள இருந்து வந்தனால எல்லாருக்குமே கர்ப்பத்திலேயே வந்து அந்த பாவமானது கண்டினியூ ஆகி வந்துகிட்டே இருக்கு. அதனால எல்லாருக்குமே வந்து அது ஒரு தொடர் நிகழ்வா நடந்துகிட்டு இருக்கு. அதனுடைய முடிவு தான் நம்ம என்னைக்கு மரிக்கிறோமோ அந்த ஃபைனல் டேட் வந்து அதனுடைய முடிவு. அப்ப ஆரம்பிச்சது எங்க ஆரம்பிக்குதுன்னு பார்த்தா தாயின் கர்ப்பத்திலேயே. அப்ப மரணம்ன்றது வந்து ஒரு பயணம், ஒரு ப்ராசஸ். அது ஒரு தொடர் நிகழ்வா இருக்கு. இதுக்கு காரணம் வந்து ஆதாம் அந்த கனியை புசிக்க வேணாம்னு சொன்ன தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாததுனால வந்ததனுடைய விளைவு. அதனுடைய விளைவா தேவன் சொன்னது வந்து நரகம்ன்றது கிடையாது, மரணம்னு சொல்றாரு. பாவத்தின் சம்பளம் மரணம், பாவத்திற்கான நியாய தீர்ப்பு மரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சோ இப்ப வந்து முதல் விஷயம் வந்து மரணம்னா என்ன அப்படின்றத பார்த்துட்டோம். இப்ப இந்த வந்து மரணத்திற்குள்ளாய் மரிப்பாய், இல்லைன்னா மரணத்தில் மரிப்பாய், இப்படின்லாம் வருது இல்லையா? இத வந்து இன்னும் டீட்டெயிலா கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இது வந்து ஒரு பயணம் இல்ல, இது ஒரு ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தோம், தொடர் நிகழ்வுன்ட்டுன்னு. அந்த டெத் இஸ் அ ஜேர்னி அப்படின்றதுலதான் நம்ம 2 வசனம் ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். சாகவே சாவாய்ன்னு சொன்னது வந்து ஒரு ப்ராசஸ் தான் சொல்றாரு. மரணத்திற்குள்ளாய் மரிப்பாய்ன்னு சொல்லிட்டு 2:17 பார்த்தோம். இப்போ இதுல வந்து பெண்ணுக்கும் சரி ஆணுக்கும் சரி எப்படி அந்த மரணத்தின் ப்ராசஸ் இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. சோ அதுல முதல் விஷயம் ஸ்திரீக்கு என்ன போட்டிருக்காருன்னு பார்ப்போம். ஆதியாகமம் 3:16. அவர் அவர் ஸ்திரீயை நோக்கி, கர்ப்பவதியாய் இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன். வேதனையோடு பிள்ளை பெறுவாய். உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும். அவன் உன்னை மறைக்குது கண்டு கொள்வார் என்றார். சரி, இதுல என்ன போட்டிருக்குன்னா, நீ கர்ப்பவதியா இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன். அது முதல் பாயிண்ட். சோ இது வந்து இப்போ மரணத்திற்குள்ளாய் மரிப்பாய்ன்னு சொல்லிட்டாரு. அதாவது உன்னுடைய ஆத்துமா அழிவுக்குள்ள போகுது. அப்ப அந்த அழிவுக்குள்ள போற ஆத்துமா எப்படி அழிய போகுது? 930 வருஷம் ஆதாம் இருந்து மரிக்கிறான், ஏவாள் அதே மாதிரி எத்தனை வருஷங்கள் இருந்து மரிக்கிறாங்க. சோ இந்த வருஷங்கள் வாழ்ந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவங்க பலவீனமாயி மரிக்க போறாங்க இல்லையா? சோ இந்த ப்ராசஸ், அந்த மரணம்ன்ற ப்ராசஸ்ல அவங்க இந்த உயிரோட இருக்கும்போது அவங்களுக்கு எப்படிப்பட்ட ப்ராசஸ் இருக்க போகுது அந்த மரணம் ப்ராசஸ் அப்படின்னும் போது ஸ்திரீக்கு என்ன சொல்றாரு? முதல் பாயிண்ட், நீ கர்ப்பவதியா இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன். முதல் பாயிண்ட். வேதனையோடு பிள்ளை பெறுவாய், இரண்டாவது பாயிண்ட். இது ரெண்டும் புரியுது. உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும். இது சாபம்னு நினைக்கிறீங்களா இல்ல இது லேடிஸ் தான் பதில் சொல்லணும்? ஏன்னா இது வந்து ஒரு சாபத்தை பத்தி சொல்லிட்டு இருக்காரு, அந்த தண்டனையா சொல்லிக்கிட்டு இருக்காரு. எப்படி அந்த மரணம் ப்ராசஸ் உனக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்திரீக்கு சொல்லும் போது, நீ கர்ப்பவதியா இருக்கும்போது மிகவும் வேதனை பெறுவாய், வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன்றது புரிந்து முடியுது. வேதனையோடு பிள்ளை பெறுவாய்ன்றது புரிஞ்சுக்க முடியுது. இது ரெண்டும் வந்து வேதனைக்குரிய விஷயமா சொல்லப்படுது. புருஷனை வந்து சொல்லும் போது அவன் அதுக்கு அடுத்த பாயிண்ட்ல வந்து அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றார். அது கூட ஓகே. ஆனா உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும். இது எப்படி சாபமா இருக்கும் யாராவது திங்க் பண்ணிருக்கீங்களா? ஆமா பிரதர். இது எப்படி சாபமா இருக்கும்? ஏன்னா இது வந்து சொல்லுங்க. இப்ப நம்ம வந்து ஒரு சிம்பிளா ஏதோ சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். எல்லாமே நம்ம ஹஸ்பண்ட் மற்றவங்க சொல்றது காட்டியும் ஒரு சின்ன கமெண்ட் அவரு சொன்னாங்கலாம் நமக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷமாயிடுது. அதே மாதிரி சாதாரணமா ஒரு கோவப்பட்டாலே நமக்கு அப்படியே சோர்ந்து போயிடும். மத்தவங்க யாருன்னா சொன்னாக்கா சரி போயிட்டு போகுதுன்றோம். ஆனா நமக்கு இது எப்படி சாபமா இருக்கும்னு கேக்குறேன் நானு. அது வந்து எங்களுக்கு துக்கம் வருது இல்ல பிரதர், அது துக்கம் வருது இல்ல அந்த மாதிரி திட்டா எங்களை. இல்ல இது திட்டினதை பத்தியே இல்ல. அதாவது உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும். யுவர் டிசைர் ஷால் பி டு thy husband. ஆமா, அவங்க மேல நாங்க ஆசை வைக்கிறதுனால, அந்த இயற்கையான ஆசை எங்களுக்கு கொடுத்ததுனால. இல்ல இது இப்ப வந்து ஆண்களுக்கு இத சொல்லல. அதுதான் பிரதர். இப்ப அந்த ஆசை யாரை பற்றி இருக்கும்? பிள்ளைகளை இல்ல, அவன் தாய் தகப்பன் இல்ல, புருஷனை பற்றி இருக்கும் தான் போட்டிருக்கு.
இல்லையா? ம், இப்ப ம். அந்த ஆசை புருஷன் மேல இருக்கிறதுனாலதான் அவங்க எதெல்லாம் நம்மள சொல்லிட்டா கூட நமக்கு சோகமாயிடுது இல்லையா? வேதனை இல்ல வருது இல்லையா? அதாவது ஆசை புருஷனை பற்றி இருக்கறனால ஏதாவது சொல்லிட்டா சோகமாகுதுன்றது நீங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போறீங்க. நான் ஆ. கேட்கறது முதல் ஸ்டேஜ்ல. அதான் அந்த முதல் ஆசை ஸ்டேஜ்ல என்னன்னா, இல்லாம இருந்தாலே இப்போ அந்த ஆசை இருக்கிறதுனால உன் தானே அப்படி ஆசை வருது. உன் புருஷனை பற்றி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு சாப பாயிண்டா சொல்றாரு. அப்ப இதுக்கு ஆசீர்வாதமான பாயிண்ட் என்னவா இருக்கும்னு யோசிக்கிறீங்க? பிரதர் பிரதர் என்ன பிரதர் எனக்கு எல்லாம் பிரச்சனையை நான் யோசிப்பேன் பிரதர், இந்த இது ஏன் இப்படி இருக்குது அப்படின்ட்டு. அதாவது அந்த ம். ஆசை இருக்கிறதுனாலே நீங்க என்னோட பாயிண்ட புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க பிரதர். இல்ல இல்ல சிஸ்டர். ஆக்சுவலா வந்து நான் ஒண்ணு சொல்றேன். இப்ப வந்து அந்த சாபத்துல இது ம். வருது. இப்ப வந்து அந்த ஆசை இல்லன்னாக்கா, ஆ. மத்தவங்கள போய் எதனா சொன்னாக்கா வி ஆர் நாட் கோயிங் டு பி பாதர்ட். எங்களுக்கு துக்கம் வருதுல்ல. அது துக்கம் ம். வர்றது அந்த இல்ல சாபத்துல இப்ப தானே அது எங்களுக்கு. புருஷன் இல்ல சிஸ்டர், அது புருஷன் மட்டும் இல்ல. இப்ப பிள்ளைங்களே நமக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லிடுறாங்கன்னு வச்சுங்களேன், துக்கம் வரதான் செய்யும். அது அந்த பிள்ளைங்க வந்து அடுத்த ஸ்டேஜ். பிள்ளைங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஹஸ்பண்ட் ஏதோ நமக்கு ஒரு நல்லது செஞ்சு சொன்னா கூட நமக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷம் வருது இல்லையா? ம். இல்ல கோவத்துல நீங்கலாம் கூட கோவத்துல இருக்கும்போது ஆம்பளைங்க இல்ல இது ஏதாச்சும் வந்து ஒரு மாதிரி சொல்லிட்டாக்கா. பார்ஷியலா இல்லையா? ம். இல்ல ஒரு ஏன்னா சாபத்துக்கு வந்து உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும் அப்படின்னா, அப்ப சப்போஸ் இந்த கனியை புசிக்காம இருந்து இந்த சாபம் வராம இருந்துச்சுன்னா, இதனுடைய பிளெஸிங் வந்து இதனுடைய ரிவர்ஸா தானே இருக்கும். ஆமா. புரியுதா உங்களுக்கு அந்த பாயிண்ட்? அப்படின்னா எப்படி ரிவர்ஸா இருக்கும் கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். புருஷனுடைய ஆசை மனைவியை பற்றியதா இருக்கும். பிரதர் இதுக்கு மேல எக்ஸ்பிளைன் பண்ணா உங்களுக்கு பிரச்சனை என்ன? என்ன பிரதர் இப்படியெல்லாம் என்ன வம்புல மாட்டி விடுறீங்க? ச்சே. நல்ல வேளை அந்த இல்ல உண்மையிலே கார்த்திகேயன் பிளஸடு இன்னைக்கு 2 பேரும் ஆப்சென்ட். இந்த 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 வார்த்தை மட்டும் ரெக்கார்ட் பண்ணாதீங்க. எப்படியெல்லாம் என்ன மாட்டி விடுறாரு பாரு அவரு. ச்சே. நீங்க மாத்திரம் இல்ல, அவரு கூட தான் மாட்டிட்டு இருக்கிறாரு. சாமி கூட தான். சரி சொல்லுங்க பிரதர், ரிவர்ஸ்ல என்ன ஓகே. இருக்கும்? ஆமலாம் அவ்வளவு என்னால ரிவர்ஸ் நினைக்கவே முடியல பிரதர். உன் இல்ல ஆசை உன் அதான் மனைவியை மாமா, பற்றி இருக்கும் இருக்கும். இதுக்கு Reverse ஜஸ்ட் ல போட்டா. ஆப்போசிட் என்னம்மா? ஓ ரிவர்ஸ்ல போட்டா என்ன மனைவி, ஆகுது? உன் ஆசை மனைவியை பற்றி இருக்கும்னா இல்ல இல்ல புருஷனுடைய ஆசை மனைவியை பற்றி இருக்கும். அவன் தான் சுத்தி சுத்தி வரணும். ஆப்போசிட் அது. ஓகே. எவ்வளவு இப்ப நம்ம பெரிய இத வந்து கரெக்டா எவ்வளவு புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஆக்சுவலா இந்த பிரச்சனை ஏன் வந்திருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, இதனுடைய மொழிபெயர்ப்பினுடைய ஒரு எரர்னால. ஓகே ஓகே. மொழிபெயர்ப்பினுடைய எரர்னால. ஏன்னா இது வந்து இந்த பசில் எல்லாம் மேட்ச் பண்ணும்போது சம்பந்தமே இல்லாம ஒரு நல்ல ஒரு புல்வெளிக்கு எல்லாம் ஒரு கிரீன் பஸ்ல அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஸ்கைனுடைய ஒரு ப்ளூ பஸ்ல எடுத்து வந்து வச்சுட்டு நம்ம நடுவுல தேடி பாக்குற மாதிரி இருக்கு இது. ஏன்னா வித்தியாசமா இருக்கு. கர்ப்பவதியை வந்து வேதனையை பெருக பண்ணுவேன்றது துக்கமான ஒரு விஷயம். வேதனையோட பிள்ளை பெறுவான்றது கஷ்டமான விஷயம். உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவ்வளவுதான். அது ஒரு வேதனையான ஒரு விஷயம் மாதிரி இங்க சொல்லப்பட்டிருக்கு. சோ அப்ப அது வந்து என்னன்னு நம்ம திங்க் பண்ணி ஆகணும். அவன் உன்னை ஆண்டு கொள்வான்னு அடுத்த இது இருக்கு. அப்ப உன் ஆசை வந்து புருஷனை பற்றி இருக்கும், அவனும் உன்னை நேர்த்தி பண்ணல, அவன் உன்னை ஆண்டு கொள்வான்னு இருக்கு. சோ அது கொஞ்சம் இதுவா இருக்கு. அப்ப இதனுடைய டிரான்ஸ்லேஷன் எங்க எரர் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இதனுடைய மெயினான ரூட் எங்க இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இந்த டிரான்ஸ்லேஷன் ஹிஸ்டரி எடுத்து படிச்சு பார்த்தோம் அப்படின்னும் போது, அந்த டிரான்ஸ்லேஷன் ஹிஸ்டரியில வந்து எபிரேயத்துல எழுதுன அந்த ஹீப்ரூ பைபிள் எல்லாத்தையுமே வந்து இயேசு கிறிஸ்துக்கு ஒரு 300 வருஷங்களுக்கு முன்னாடி செப்டுஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிரீக்ல டிரான்ஸ்லேட் பண்றாங்க. இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய மிக பழமையான சோர்ஸ்ன்றது வந்து செப்டுஜென்ட். அதுல இருந்துதான் மறுபடியும் இயேசு கிறிஸ்துவின் காலத்துல எபிரேயத்துல மோசராட்டிக் டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு மறுபடியும் அதை ஹீப்ரூக்கு டிரான்ஸ்லேட் பண்றாங்க. இன்னைக்கு நம்ம கையில பார்க்கக்கூடிய எல்லா ஹீப்ரூ மேனஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த செப்டுஜென்ட்னு சொல்லக்கூடிய கிரீக் இதுல இருந்து எடுக்கப்பட்டதுதான். சோ அந்த மாதிரி அந்த ஒரு பழைய சோர்ஸ் அதுல இருந்தா இன்னைக்கு இருக்கிற எல்லா ஹீப்ரூமே மாத்தி எழுதியிருக்காங்க. சோ அப்ப அந்த செப்டுஜென்ட்ல என்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, thy submission shall be to thy husband and he shall rule over thee. அதுக்கு தமிழ்ல கரெக்டா மொழிபெயர்த்து சொல்லணும் அப்படின்னா எப்படி வரும்னா, அவர் ஸ்திரியை நோக்கி நீ கர்ப்பவதியா இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், ஒரு பாயிண்ட். நீ வேதனையோடு பிள்ளை பெறுவாய், 2வது பாயிண்ட்.
உன் புருஷனுக்கு கீழ்ப்பட்டு இருப்பாய். 3வது பாயிண்ட், அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றார். அதாவது அந்த ஈக்குவாலிட்டியா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்திரீ வந்து அந்த கனியை எடுத்து புசிச்சு தானும் புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்து இது பண்ணனால ஆதாம்கிட்ட கேட்டோடனே நீ ஏற்பட்ட ஸ்திரீ தான் எனக்கு கொடுத்தா அப்படின்னு சொல்றாரு. அப்ப அங்க வந்து ஸ்திரீக்கு சொல்லும் போது நீ உன் புருஷனுக்கு கீழ்ப்பட்டு இருப்பாய். சோ ஒய்ஃப் ஹேஸ் டு சப்மிட் டு த ஹஸ்பண்ட்ன்றதே வந்து ஒரு கர்ஸ். ஆக்சுவலா இந்த பாயிண்ட் நான் யோசித்தேன் ராஜா. சொல்லுங்க ஆண்டி. சொல்லுங்க. இந்த பாயிண்ட் நான் யோசித்தேன். அதாவது ஆண்களுக்கு வந்து அடங்கிதான் இருக்கணும் பெண்கள், புருஷன் சொல்றதுக்கெல்லாம் கீழ்ப்படிக்கணும், புருஷனுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கணும் பெண்கள். அதுதான் அப்ப அதனுடைய மீனிங்கா இருக்கும்னு யோசித்தேன். ஆனா இது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு தான் அந்த கல்ச்சர். அது வந்து மொத்தமா வேர்ல்டு முழுக்க நம்ம எப்படி போட முடியும்ன்றக்காக தான் நான் இந்த பாயிண்ட் சொல்லல. அதை சொல்ல வந்தேன். பட் யோசிச்சுட்டு ஜென்ரலா இது மாதிரி பெண்கள் வந்து புருஷனுக்கு அடங்கி இருக்கணும், கீழ்ப்படிஞ்சு இருக்கணும், அவங்க இஷ்டப்படி எதுவும் செய்யக்கூடாது, அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கணும் அப்படின்றது ஆக்சுவலா நம்ம தமிழ்நாடு கல்ச்சர்ல தான் அது இருக்கு. வெளியில மத்த கல்ச்சர்ல அக்கா நான் சொல்றேன் அக்கா. எனக்கு வந்து ஒரு அமெரிக்கன் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார், ஒரு மிஷினரி இருந்தார், சரிங்களா? அவங்க ஒய்ஃப் பேர் வந்து மார்கரெட் அப்படின்னு. அவங்க வந்து சதர்ன் பாப்டிஸ்ட் சர்ச், அந்த சதர்ன் பார்ட் ஆஃப் அமெரிக்கால இருந்து வரவங்க. அவங்களுடைய கல்ச்சரை பத்தி அதெல்லாம் நிறைய நான் அவங்களோட பேசி தெரிஞ்சிட்டு இருந்திருக்கேன். அந்த கல்ச்சர்ல பெண்கள் வந்து ரொம்ப சப்மிசிவா இருப்பாங்க ஆண்களுக்கு. அமெரிக்கால நான் சொல்றேன். இது வந்து ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த ஒரு இடையில தான் வந்து இந்த விமன் லிபரேஷன்ன்ற அந்த கான்செப்ட் எல்லாம் வந்து அது என்னது மாதிரி விமன் ஃப்ரீடம், அது ஈக்குவாலிட்டி, அந்த இதெல்லாம் வந்து ஃபெமினைசம். இப்ப எந்த அளவுல அமெரிக்கால இது வந்திருக்குனாக்கா, ஐ மீன் சொல்றதுக்கே கூச்சமா இருக்கும், விமனுக்கும் ஜென்ஸுக்கும் டாய்லெட் தனியா இருக்க வேண்டாம்ன்ற அளவுல இன்னைக்கு ஆர்குமெண்ட் வந்துருக்கு, சரிங்களா? ஆனா எல்லா கல்ச்சருமே, ஜெர்மன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இருக்கிறாங்க, அவங்களும் வந்து இல்ல ரொம்ப ஒரு மாதிரி இந்த ஃபெமினிசம் எல்லாமே இந்த 19th செஞ்சுரியில இருந்து தான் பிரச்சனை இந்த அளவுக்கு தலையெடுத்திருக்கு. ஆனா நார்மலா இது கிடையாது. ஏன்னா இது வந்து போஸ்ட் மாடர்னைசேஷன் அப்படின்வாங்க, போஸ்ட் மாடர்ன் ஈரா அப்படின்வாங்க. அதாவது மாடர்ன் அந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்லாம் வந்தது இல்லைங்களா, அதுக்கு முன்னாடி வேர்ல்டுனுடைய மெயின் எக்கானமி வந்து அக்ரிகல்ச்சரா தான் இருந்தது. அந்த அக்ரிகல்ச்சரா இது இருக்கும்போது ஈக்குவாலிட்டி இருக்காது. ஆம்பளைங்க வந்து கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க, பொம்பளைங்க கூட விவசாயத்துல ஹெல்ப் பண்ணுவாங்க, அந்த மாதிரி எல்லாம் இருந்தது. இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரியான நிறைய ஈக்குவாலிட்டி வேணும், விமென்ஸ் ரைட் மூவ்மெண்ட் இதெல்லாம் வந்தது. ஒரு சொல்லுங்க. எல்லாருமே ரெண்டு மாறிடுச்சு இல்லையா? அந்த காலத்துல கணவன் எல்லாம் அந்த காலம், இப்ப யாரும் அப்படி இல்ல, இப்ப இல்ல. அதாவது இப்ப வந்து மாடர்னைஸ் அந்த இதெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. பட் நமக்கு பிப்ளிக்கலா வந்து நம்ம இப்ப படிக்கும் போது பைபிள்ல ஆண்டவர் எப்படி ஏற்படுத்தியிருக்காருன்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. அத இந்த சாராளெல்லாம் ஆபிரகாம் வந்து எவ்வளவு பிரச்சனை எல்லாம் பண்ணிருக்கான், பொண்டாட்டியே கூட பிறந்ததுன்னு சொல்லிட்டு அக்கா தங்கச்சின்னு சொல்லி அவன் தூக்கிட்டே போயிட்டான். அப்போ கூட தன்னை காப்பாத்திக்கணும்னு சொல்லிட்டு ஆபிரகாம் கம்முன்னு இருந்தா. அப்படிப்பட்ட புருஷன் கூட அவ என்ன சொன்னா, ஆண்டவனே ஆண்டவனேன்னு தான் உட்கார்ந்து இருந்தா. துரோகி, என்னை ஏமாத்திட்டு எப்படி, பெண்ணாதியை காப்பாத்த துப்பு இல்லாம ராஜா கிட்ட என்ன வெட்டிச்சிட்டே உன் உயிருக்காக செல்பிஷா இருந்த அப்படின்னு சொல்லி சாராள் கேள்வி கேட்கலாம் அந்த காலத்துல. என் ஆண்டவனே என் ஆண்டவனேன்னு அவ சப்மிசிவா தான் இருந்தா. நம்ம பாக்குறோம் இத. இந்த ஹைரார்க்கியை புரிஞ்சுக்கிறதுக்கு, இந்த ஆண்டவர் கொடுத்திருக்காருன்ற ஹைரார்க்கி புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு வசனம் கூட படிக்கலாம். 1 கொரிந்தியர்ல 11வது அதிகாரம் 3வது வசனம். 1 கொரிந்தியர் 11:3. இதுதான் ஆண்டவருடைய ஹைரார்க்கி பிளான். ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாய் இருக்கிறார் என்றும், ஸ்திரீ புருஷன் தலையாய் இருக்கிறான் என்றும், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாய் இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஓகே, ஒரு மனுஷனுக்கும் கிறிஸ்து தலையா இருக்காரு, ஸ்திரீக்கு புருஷன் தலையா இருக்காரு, கிறிஸ்துக்கு தேவன் தலையா இருக்கிறார். அப்ப இந்த வசனம் வந்து ஒரு கிளியரான ஒரு ஹைரார்க்கியை காட்டுது.
ஒரு சின்ன இந்த இடத்துல இது லிட்டில் அவுட் ஆஃப் கான்டெக்ட் போகும். அந்த கிறிஸ்து தேவன் கிறிஸ்துவுக்கு தலையா இருக்கிறார் இல்ல தேவன் கிறிஸ்துவுக்கு தலையா இருக்கிறார் என்று சொல்லி இருக்கு இல்லையா? அது அவரு கிறிஸ்து இந்த உலகத்துல இருக்கும் போதியா இல்ல எப்பொழுதுமே வா? நீங்க வேண்டாம், நீங்க என்ன நினைக்கிறீங்க மத்தவங்க? எப்பவுமே தான் அது. எப்பவுமே தான் அது. அப்போ சரிங்க பிரதர், அதோட நிறுத்திக்கலாம். அப்புறமா அது மத்த இதுக்கு வரலாம். சித்திக்கு புரிஞ்சிருக்கும் என்ன சொல்லுறீங்கன்னு. அப்புறம் பார்க்கலாம். ஓகே, சரிங்க பிரதர், கோ ஹெட். சோ நம்ம பேக் டு அந்த கான்டெக்ட்ல வரும்போது அதனுடைய ப்ராப்பர் டிரான்ஸ்லேஷன் என்னெல்லாம் அந்த மரணத்திற்கு போகக்கூடிய இதுல அந்த கர்ஸ்ல, அதாவது அழிவுக்குள்ள ஆத்மா போயிருச்சு. அந்த அழிவுக்குள்ள போன ஆத்மா வந்து டோட்டலா அந்த மரணம்ன்ற பாயிண்ட சந்திக்கிற வரைக்கும் அவங்களுடைய லைஃப் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லும் போது, ஸ்திரீக்கான பாயிண்ட்ல வந்து பிள்ளை பேற்றுல வந்து வேதனையை பெருக பண்ணுவேன், கர்ப்பவதியா இருக்கும்போது வேதனை மிகுந்த வேதனை இதுவாகும், உன் புருஷனுக்கு கீழ்பட்டு இருப்பாய். இதுதான் வந்து நமக்கு இருக்கக்கூடிய அந்த செப்டுஜென்ட் டிரான்ஸ்லேஷன்ல இருக்கக்கூடிய அந்த ரெஃபரன்ஸ் வசனம் ஒரிஜினலா. அதுல இருந்தா எடுத்து இன்னைக்கு இருக்கிற எல்லாமே டிரான்ஸ்லேட் பண்றாங்க. அதுல சில டிரான்ஸ்லேஷன்ல வந்து உன்னுடைய ஆசை உன் புருஷனுக்கு கீழ்பட்டு இருக்கும் அப்படின்னு சிலர் மாத்திருக்காங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப இதுவா இருக்கிறதுனால. பட் ஆனா ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன்ல என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இருக்கிறதுல மேக்சிமம் பின்னாடி போய் பார்க்கும்போது உன் புருஷனுக்கு கீழ்பட்டு இருப்பாய். ஏன்னா அதனுடைய அடுத்த வசனம் வந்து அது கரெக்டா மேட்ச் ஆகுது. அவன் உன்னை ஆண்டு கொள்வான். சோ ஒருத்தர் வந்து ரூல் பண்ணும், ஒருத்தர் வந்து சப்மிசிவா இருக்கணும். அப்போ அந்த இதுல பார்க்கும்போது ஸ்திரீக்கு வந்து சப்மிசிவா இருக்கணும் புருஷனுக்கு, புருஷன் வந்து ஆண்டு கொள்வான் அப்படின்றத வந்து ஒரு கர்ஸா, அதாவது இந்த பாவத்தினுடைய விளைவா வந்த கர்ஸ்ல கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். அதனால இந்த வசனத்தை நம்ம இப்படியே பார்த்தோம்னா, உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும் அப்படின்னா ஒரு அர்த்தமே வராது. அவன் உன்னை ஆண்டு கொள்வான் போது நம்ம விதவிதமா சொல்லலாம். ஏன்னா பட் இதனுடைய ஒரிஜினல்ல வந்து ஆசை இல்லை, உன் புருஷனுக்கு கீழ்பட்டிருப்பாய் அப்படின்றது தான் இருக்கு. அவன் உன்னை ஆண்டு கொள்வான் அப்படின்றது தான் அந்த ஒரிஜினலோட இதுல இருந்து நமக்கு தெரியுது. அடுத்தது மனுஷனுக்கும் அதே மாதிரி அவர் கர்ஸ் கொடுத்திருக்காரு. எப்படி அந்த ஆத்மா மரணத்திற்குள்ள போன பிறகு அவன் மறிக்கிற அந்த எண்ட் பாயிண்ட் வரைக்கும் எப்படி அவனுடைய லைஃப் இருக்க போகுதுன்னு. அப்ப இந்த ப்ராசஸ் தான் இன்னைக்கு ஒரு குழந்தை தாயின் கர்ப்பத்துல உருவாகிறதுல இருந்து அது வளர்ந்து அது மறிக்கிற வரைக்கும் என்ன ப்ராசஸ்ன்றது இந்த மாதிரி ப்ராசஸ்ல தான் இருக்க போகுது. ஏன்னா இதுதான் தேவன் அந்த மரணத்திற்கு போற வரைக்கும் இருக்கிறதுக்கான ப்ராசஸ் கொடுக்குறாரு. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 17, 18, 19 3 வசனங்கள் படிக்கலாம். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதின் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். இதுதான் வந்து ஆதாமுக்கு கொடுத்த அந்த கர்ஸ். எப்படி கர்ஸ்னா வந்து அந்த மரணம் ப்ராசஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த மரணம் ப்ராசஸ்ல அவர் சொல்ற சில விஷயங்கள் என்னன்னா, பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். அப்ப இன்னைக்கு பூமி வந்து ஒவ்வொரு விஷயமா அது டீக்ரேட் ஆகி போயிட்டே இருக்கிறது வந்து ஒரு சாபத்திற்கானது. அந்த சாபமும் அதாவது ஆதாம் கனியை புசித்த பிறகு அந்த மரணம்ன்றது வந்து முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, வெறும் ஆதாமையோ இல்ல ஏவாளையோ மட்டும் பாதிக்கல, அவங்க மட்டும் அழிவுக்குள்ள வரல, மாறா இந்த பூமியே சபிக்கப்பட்ட ஒரு நிலைமைக்கு மாறுது. பூமி உன் நிமித்தம், ஆதாமின் நிமித்தம், அந்த பாவத்தின் நிமித்தம் சபிக்கப்பட்டதா இருக்கும், சபிக்கப்பட்டிருக்கு. வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய். அப்படின்னா என்னன்னா, அந்த பலன் வர்றதுக்கு வந்து நீ ரொம்ப கஷ்டப்படணும், ஏன்னா அது சாபத்துக்குள்ள இருக்கனால. ரெண்டாவது, முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். அப்ப இதெல்லாமே வந்து ஒரு கர்சனுடையது. என்னென்ன அவன் செய்றானோ, வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். அதுக்கு முன்னாடி வந்து
பழம் தரும் இந்த விருட்சம்லாம் இருந்துச்சு ஏற்கனவே. ஆனா இங்க வந்து வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய், உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். அப்ப இது மொத்தமே கர்ஸ். எப்படி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான், இருந்தாலும் அவனுடைய ஆகாரம் வந்து வேர்வை சிந்தி புசிக்கிற மாதிரி இருக்கு. அவன் நிமித்தமாக பூமியும் சபிக்கப்பட்டிருக்கு. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். பூமின்றது வந்து எல்லாமே அதுல இருந்து தான் வருது. மனுஷனுக்கு மட்டும்தான் ஆவி தேவனிடத்துல இருந்து வந்தது. மற்ற எல்லா மிருகங்களுக்கும் பூமியில இருந்தா அந்த ஆவி வந்துச்சு. ஜீவன், மிருகங்களுக்கான ஜீவன் பூமியில இருந்து வந்துச்சு. அந்த ஜீவன் கொடுக்கக்கூடிய அந்த பூமியும் சபிக்கப்பட்டதா மாறி இருக்கு ஆதாமினுடைய அந்த ஒரு காரியத்தினால. அப்ப இது டோட்டலாவே வந்து வெறும் ஆதாம் ஏவாளுக்கு மரணம் மட்டும் இல்லாம பூமியும் அதனுடைய பலன்களும் அதனுடைய இம்பாக்ட் வந்து அதனுடைய விளைவிக்கிற தன்மையில இருந்து எல்லாமே வந்து ஒரு சாப நிலைக்குள்ள மாறிடுச்சு. அது மாறுறது மட்டும் இல்ல, ஒரு டைம் லிமிட் சொல்றாரு. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு 3:17 பார்த்தோம் அப்படின்னா, பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய் அப்படின்றாரு. அப்போ இதுல நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம், நீ சாகவே சாவாய்ன்னு சொன்னது 2:17 இந்த கனியை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய்னாரு. சொல்லிட்டு இங்க அதுக்கான தண்டனையை வச்சு அத சொல்லி எப்படிலாம் ஒன்னு நிமித்தமா சபிக்கப்பட்டிருக்கும், அந்த மரணம் எப்படி இருக்கும்னு சொல்லும் போது நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அப்படின்றாரு. புரியுதா அந்த கான்ட்ராஸ்ட் உங்களுக்கு? மரணம் அந்த நாள்லயே கிடையாது அப்படின்றது மரணம் வந்து அந்த ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு சொல்லும் போது நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம்னு போது அது ஒரு டைம் லிமிட் சொல்லுது. நீ உயிரோட என்னைக்குமே இருக்க போறது இல்லை. நீ உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும், அதாவது கொஞ்சமா நீ டீக்ரேட் ஆயிட்டே போவ. வாடி வதங்கி ஒரு செடி மறிக்குது அப்படின்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட இதெல்லாம் செய்வ அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவரு அங்க நீ கனியை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய்ன்னு சொன்னது இன்ஸ்டன்ட், டக்குன்னு அப்படியே இது கண்ணை மூடிடுறத பத்தி அவர் பேசலன்றது இதுல இருந்தே தெளிவாகுது. நீ சாகவே சாவாய்ன்றது நீ அழிவிற்குள்ளாய் போவாய், மரணத்திற்குள்ளாய் போவாய். அந்த மரணத்திற்குள்ளாய் நீ அழியும் தன்மைக்கு அந்த நாள்ல மாறிடுவ. அந்த நாள்ல மாறின பிறகு நீ அழிஞ்சு போறதுக்கு டைம் இருக்கு. அந்த டைம் என்னது? நீ உயிரோடு இருக்கிற நாள். அந்த உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீ எப்படியெல்லாம் வந்து கொஞ்சமா கஷ்டப்பட்டு நீ டீக்ரேட் ஆயிட்டே போவ. ஏன்னா நீ வந்து அந்த டைம் லிமிட் அடுத்த சொல்ற, நீ பூமிக்கு திரும்ப மட்டும் அப்படின்றாரு. அடுத்த வசனத்துல 19 பார்க்கும்போது, நீ பூமியில இருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் அப்படின்றது என்னது? டைம் ஃப்ரேம். அது வரைக்கும். அப்போ மரணம்னு ஆண்டவர் சொன்னது வந்து நீ சாகவே சாவாய்ன்னு சொன்னது வந்து அந்த 24 மணி நேரத்துல நடக்க போற மரணத்தை பத்தி அப்படி சொல்லல அவரு. நீ சாகவே சாவாய்னது வந்து அந்த டைம்ல நீ அழிவுக்குள்ளாய் மாறிடுவ. அழிவுக்குள்ளாய் மாறின பிறகு நீ மண்ல இருந்து வந்தனால நீ மண்ணுக்கு திரும்புற வரைக்கும், நீ உயிரோடு இருக்க நாள் வரைக்கும் நீ இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு டீக்ரேட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா அந்த மரணத்தை அன்னைக்கு கனியை புசிச்சோடனே உன் ஆத்மா மாறுச்சு இல்லையா, அந்த மாற்றத்தின் விளைவாக நீ இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு கடைசியில போய் சாவாய். அப்ப இந்த சாவுன்றது வந்து மரணம்ன்றது வந்து ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் வந்து ஆண்டவர் வந்து அந்த கனியை புசிச்ச உடனே அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு மனுக்குலத்துக்கு. அந்த மனுக்குலத்துக்கு மட்டும் ஸ்டார்ட் ஆகல, அந்த சாபம் எதுக்குள்ள ஸ்டார்ட் ஆச்சுன்னா பூமிக்குமே ஸ்டார்ட் ஆயிருக்கு. எல்லாம் விளைவிக்கிற முள்ளும் குறுக்கும் விளைவிக்கிற மாதிரி இருக்கு. அந்த பூமிக்கும் அந்த சாபம் வந்திருக்கு. இது எல்லாமே சேர்ந்து மனுஷனை வந்து அவனுடைய அழிவு கொண்டு போய் அது ஒரு ப்ராசஸா கொண்டு போய் முடிக்குது. அப்ப மரணம்ன்றது ஒரு ஜேர்னி, ஒரு ப்ராசஸ், அது ஒரு நிகழ்வு கிடையாது. ஆனா மரிப்பதன் அந்த ஒரு ப்ராசஸ்னுடைய இறுதி நிகழ்வு அதுதான் மரணம். ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றது வந்து அந்த ப்ராசஸ் தாயின் கர்ப்பத்துல உருவாகும் போதே மரணத்திற்குள்ளான ப்ராசஸ்ல ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா போய் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காலகட்டம் இருக்கும். ஆதாமுக்கு 990 வருஷம் வச்சாங்க, இன்னைக்கு 60, 70, சிலர் 10, சிலர் வயிற்றுலயே. அப்ப அந்த ப்ராசஸ் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி போகுது. இப்ப அந்த ஃபைனலா எண்ட் பாயிண்ட்ல மரணம் அப்படின்ற நிகழ்வு ஃபைனலா முடியுது இல்லையா, அது எப்படி நடக்குது? அது நடக்கும்போது என்ன நிகழ்ந்தும் இது வந்து நம்ம பார்த்தது இவ்வளவு நேரம் பார்த்தது ப்ராசஸ். உயிரோடு இருக்கும் நாள் மட்டும், இல்லைன்னா நீ மண்ணுக்கு திரும்ப மட்டும் இப்படி இருக்கும். அப்ப மண்ணுக்கு திரும்புற அந்த எண்ட் பாயிண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்குறோம் அப்படின்னா, சரீரம் ஆவி ரெண்டுமே வந்து அதோடைய இடத்துக்கு திரும்புது. ஏன்னா அது ரெண்டுமே வந்து எங்க இருந்தோ வந்ததுன்னு நம்ம படிச்சோம். எப்படி மனுஷனுடைய சிருஷ்டிப்புல படிக்கும் போது மண்ல இருந்து எடுக்கப்பட்டு ஆவி கொடுக்கப்பட்டு ஆத்மா உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்ப மரணம்ன்றத வந்து ஆண்டவர் எப்படி சொல்றாரு? ஆதியாகமம் 3:19
பாருங்க 3:19, அதே 3:19. நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்கள் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். இப்ப இந்த இதுல வந்து மரணத்தை பத்தி ஆண்டவர் சொன்ன முதல் விஷயம் என்னன்னா, இங்கிலீஷ்ல ரிட்டர்ன் அப்படின்ற வார்த்தையும், தமிழ்ல வந்து திரும்பும் அப்படின்றது. முதல் நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டவரையால் பூமிக்கு திரும்பும் மட்டும். அப்ப மரணம்ன்றது என்னது? எண்ட் பாயிண்ட் என்னது? மண்ணு வந்து பூமியிலிருந்து எடுக்கப்பட்டது என்னது? சரீரம். அப்போ அந்த சரீரத்தை பத்தி பேசும்போது, நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்ட சரீரத்தை உடையவன், நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ரெண்டாவது, மண்ல இருந்து எடுக்கப்பட்டது, மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். அப்ப டெத்துன்றத வந்து ஆண்டவர் அங்க என்ன சொல்றாருன்னா, ரிட்டர்ன், மறுபடியும் நீ மண்லவே போய் சேர்றதுதான் டெத்து அப்படின்னு சொல்றாரு. இதை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கு பிரசங்கியில 12வது அதிகாரம் 7வது வசனம். இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிராயத்திலே நினை. சோ இப்ப இதோட போக்கஸ் வந்து வாலிப பிராயத்துல நினைக்கணும்னு சொல்லியிருந்தாலும், அதுக்கு முன்னாடி இருக்கிற சத்தியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி. அப்ப மரணத்தை குறித்து ஆண்டவர் அங்க என்ன மரணம்னு என்ன சொன்னாரோ அதை தான் இங்க சொல்லுது. அதாவது மரிக்கிறதுக்கு முன்னாடி நீ உன் வாலிப பிராயத்துல தேவனை நினைன்னு சொல்றதுக்கு இன்னொரு இதா எப்படி சொல்லியிருக்கு அப்படின்னா, மண்ணானது முன்னிருந்த மண்ணுக்கு திரும்பி. அடுத்தது ஆவி. ஏன்னா இந்த ரெண்டு சேர்ந்துதான் மனிதனை உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த மனிதன் ஜீவாத்மான ஆறுது. மனிதன்றது வந்து நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம், மனிதன்றது மண்ணுல செஞ்ச அந்த உருவத்துக்கு மனிதன் பேர் இருக்குது. அந்த மனிதனுக்குள்ள ஜீவ சுவாசம் வந்தோடனே அந்த மனிதன் ஜீவ ஆத்மாவானான்னு இருக்கு. அப்ப மனிதன் சொல்லப்படுறது மெயினா இந்த சரீரத்தையும் அந்த மண்ணுல இருந்து எடுக்கப்பட்டதையும் சொல்லலாம். அவன் நடமாடுற பீயிங்கா அந்த ஜீவ ஆத்மாவா மாறின பிறகு அவன் நடமாட, வைக்க, பேச, ஃபீலிங்ஸோட ஒரு ஆளா மாறுறது. அதுதான் வந்து உயிரோடு இருக்கிற தன்மையை காட்டுறது. அப்ப இது ரெண்டும் சேர்றதுக்கு அவங்க பயன்படுத்துனது வந்து மண்ணும் ஆவியும். அப்ப இது மரணத்துலன்னு சொல்லும் போது, மரணம்ன்றத வந்து பைபிள் எப்படி குறிக்குது? ரெண்டு விஷயம். ஒண்ணு, மண்ணு திரும்பி போயிரும், ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த ரெண்டும் பிரிஞ்சு போயிருச்சு அப்படின்னா, ஏன்னா ரெண்டும் ஒவ்வொரு இடத்துல இருந்து வந்துச்சு. சரீரம் மண்ணுல இருந்து எடுக்கப்பட்டுச்சு, சுவாசம் ஆவி தேவனிடத்துல இருந்து வந்துச்சு. அப்ப இது ரெண்டுத்துக்கும் ஒரு டெஸ்டினேஷன் இருக்கு, ஒரு எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியும், அதுக்கே ரிட்டர்ன் போயிருது. இப்ப இது ரெண்டும் சேர்ந்தனால உருவாக்கப்பட்ட ஒரு பொருள் தான் என்னது? ஆத்மா. அது ஜீவ ஆத்மாவா உருவாக்கப்பட்டுச்சு. அந்த ஆத்மா பாவம் செய்யும் போது அழியும் தன்மைக்கு மாறினால அந்த ஆத்மா கொஞ்ச நாள் இருந்து இது ரெண்டும் பிரியும் போது அந்த ஆத்மா மரித்து விடுகிறது. அந்த ஆத்மா இல்லாமையே போயிருது. ஆத்மா அதுக்கப்புறம் கிடையாது அப்படின்றதுதான் மரணம். அப்ப மரணம் அப்படின்னு சொல்லும் போது எது மரிக்குது அப்படின்னு கேட்டா, ஆவி மரிக்கிறது இல்ல. ஏன்னா ஆவி மறுபடியும் ரிட்டர்ன் போயிருது ஆண்டவர்கிட்ட. அது எங்கன்னு வந்துச்சோ. இந்த சரீரம், நம்ம சரீரம் மரணம்னு சொல்றோம், ஆனா இந்த சரீரம் வந்து மரிக்குது அப்படின்னு சொன்னா லிட்டரலா இந்த சரீரம் மரிக்கல. ஏன்னா இறந்த பிறகு ஒருத்தரை நம்ம அப்படியே உடலை வந்து வீட்டுல படுக்க வச்சிருப்பாங்க, அங்க சரீரத்தை பார்த்துட்டு தான் இருக்கிறோம், சரீரம் அங்கதான் இருக்கு. அப்ப அதுக்கப்புறம் தான் தூக்கிட்டு அதை மண்ணுக்கு வைக்கிறோம், மண்ணுக்கு ரிட்டர்ன் போயிருது அந்த சரீரம். அப்ப அங்க என்ன இல்லாம போயிருக்கு, எது மரிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆவி இல்லாம தேவன்கிட்டே போயிடுச்சு. சரீரம் நம்ம முன்னாடியே தான் வச்சிருக்கிறாங்க. ஒரு மரணம் நடந்திருக்குன்னா சரீரம் அந்த இடத்துல தான் இருக்கு, அது மேலதான் உழுது அழறாங்க, எல்லாம் செய்யறாங்க, சரீரம் அங்கதான் இருக்கு. அப்ப எது இல்லாம போயிடுச்சுன்னா, அந்த உணர்வுள்ள அந்த ஆத்மா, அவங்கள நடமாட வச்சுக்கிட்டு இருந்தா அந்த ஒரு எல்லா விதமான உணர்வுகளும் இருக்கக்கூடிய அந்த ஒரு பொருள் தான் ஆத்மா. அந்த ஆத்மா அங்க இல்ல, அது வந்து மரிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து ஆத்மாவுக்கு மரிக்குது. அப்ப இந்த மரித்த ஆத்மா எங்க போகுது? ஸோ இதன் டீட்டெயில நம்ம இன்னும் கொஞ்சம் படிப்போம். மரித்த ஆத்மா எங்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, வேதத்துல வந்து ஆத்மாக்குன்னு ஒரு இடம் கிடையாது. உதாரணத்துக்கு வேதம் அது வந்து எப்படி சொல்லுது அப்படின்னா, நித்திரைன்னு சொல்லுது. மரணத்துல வந்து ஆத்மா தான் மரிக்குதுன்னு பார்த்தோம். அதனால இப்ப மரணம்னு சொன்னாலே அது வந்து ஆவி மரணம் இல்ல சரீரம் மரிச்சிருக்குன்னு சொன்னாலும், சரீரம் வந்து லிட்டரலா மரிக்கல, அது ரிட்டர்ன் தான் போகுது. அது வந்து நம்ம லோக்கலா சொல்லும்போது மரிச்சுட்டாங்க, சரீரம் மரிச்சிருக்கு, மரித்த சரீரம் இருக்கு அப்படின்ற, மரித்ததனுடைய சரீரம் தான் அங்க இருக்கு. அப்போ மரித்தது ஆத்மா. மரணம்ன்றதே ஆத்மாக்கு தான் உடையது. அந்த ஆத்மா மரித்த பிறகு அந்த மரணத்திற்கு எப்படி சொல்லுது பைபிள் அப்படின்னு பார்த்தோம்னா, நித்திரை, தூக்கம்னு சொல்லுது, நித்திரையா இருக்காங்கன்னு சொல்லிட்டு. 2 வசனம் படிக்கலாம் அதுக்கு. சங்கீதம் 13:3.
சங்கீதம் 13:3. என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும். நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். நான் மரண நித்திரை. அப்ப தூக்கத்துக்கே மரண நித்திரைன்னு ஒரு பேர் சொல்றாரு இங்க, மரண நித்திரை. அப்ப நித்திரைய வந்து மரணத்தை வந்து ஒரு நித்திரையா சொல்லக்கூடிய ஒரு நிலை இங்க இருக்கு. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து வந்து லாசரு வச்சு சொல்லும் போது ஒரு நிகழ்வு இருக்கு. யோவான்ல 11வது அதிகாரம் 11வது வசனத்துல இருந்து 14வது வசனம் வரைக்கும் படிச்சு பார்த்தோம்னா அது தெளிவாவே இருக்கும். இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன் என்றார். அதற்கு அவருடைய சீஷர்கள், ஆண்டவரே, நித்திரை அடைந்திருந்தால் சுகமடைவான் என்றார்கள். இயேசுவானவர் அவனுடைய மரணத்தை குறித்து அப்படி சொன்னார். அவர்களோ நித்திரை செய்து இளைப்பாறுகிறதை குறித்து சொன்னார் என்று நினைத்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாக சொல்லி. அப்போ லாசரு மரித்து போனான் அப்படின்றது வந்து பைபிள்ல ஆண்டவரே வந்து நித்திரையா இருக்கிறான்னு சொல்லி சொல்றாரு. ஏன் நித்திரையா இருக்காரு, மரித்ததை வந்து ஏன் நித்திரை அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஒருத்தர் தூங்கும் போது நல்ல டீப் ஸ்லீப்ல இருக்கும்போது ஒண்ணுமே தெரியாது. நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது நம்ம பேர் என்னன்னு யோசிச்சுட்டே தூங்குவோமா? அப்படி யோசிக்கிறோம்னா தூங்கலன்னு அர்த்தம். அப்போ ஒரு நல்ல தூக்கத்துல இருக்க ஆளுக்கு அவருடைய பேர் கூட நினைவுல இல்லாம இருக்கும், எதுவுமே தெரியாது, எங்க இருக்கிறாங்கன்னு தெரியாது, நல்ல ஸ்லீப். அந்த ஒரு இதான் வந்து மரணத்துக்கு ஒப்பீடா நித்திரைன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இங்க பாக்குறோம். சோ அப்ப மரணத்தை வந்து நித்திரைன்னு சொல்ற ஒரு காரியம் இருக்கு. அதே மாதிரி இன்னொரு வார்த்தை நம்ம இந்த நரகம் பத்தி படிக்கும் போது ஷியோல், ஹேடிஸ் இதெல்லாம் நிறைய படிப்போம் அடுத்த டாபிக்ல. இப்ப இந்த மரித்தவர்கள் இல்லாட்டி இந்த ஆத்மாக்கள், மரித்த ஆத்மாக்களா இருக்கட்டும், மரித்தவர்கள்னு சொல்றதே அந்த ஆத்மாவை தான், அதுதான் மரிக்கக்கூடிய தன்மை உள்ளது. அப்ப அது எங்க போகுது அப்படின்னு சொல்லும் போது அது வந்து ஒரு இடமாவும் சொல்லலாம், இல்ல ஒரு நிலையாவும் சொல்லலாம், ஒரு ஸ்டேட், என்ன மாதிரியான ஒரு நிலைமைக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லலாம். ஒரு சில இடத்துல அது ஒரு இடம் மாதிரியே சொல்லப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் அந்த வார்த்தை வர்றது வந்து ஆதியாகமம் 37:35. அவனுடைய குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல், நான் துக்கத்தோடே என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான். சோ இது மரித்த பிறகு அந்த யோசேப்பு இதுல வரும்போது, நான் துக்கத்தோடே என் குமாரனிடத்திற்கு பாதாளத்தில் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த பாதாளம்ன்ற வார்த்தை தான் வந்து ஷியோல் அப்படின்ற வார்த்தை. அப்போ குமாரன் மரித்துட்டான், அந்த குமாரன் இடத்திற்கு நான் போவேன் அப்படின்னும் போது குமாரன் எங்க போயிருக்கான் அப்படின்னு சொல்றாருன்னா பாதாளத்தில் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ பாதாளம்னா என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலா அப்புறம் படிப்போம். ஸோ இப்ப இந்த ஷியோல் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் பாதாளம்னு சொல்றது. ஸோ இந்த ஒரு இடத்துக்கு மரித்தவர்கள் போயிடுறாங்க அப்படின்றது நமக்கு இங்க இருந்து தெரிய வருது. ஸோ இதுதான் வந்து பைபிள் படி நம்ம வந்து ஓரளவு புரிஞ்சுக்கிறதுக்கு ஆன ஒரு காரியம். ஸோ மரணத்தை குறித்து வேதாமம் சொல்றது என்னன்னா, மரணம்ன்றது வந்து ஆத்மாக்கு நடக்கிறது, அது ஒரு ப்ராசஸா இருக்கு. அந்த ப்ராசஸ்ல வந்து ஸ்திரீக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்கிறாரு, ஆதாமுக்கு புருஷனுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காரு, அதன் வழியாக அவங்க போகும்போது பூமியும் அதன் நிமித்தமா சபிக்கப்பட்டிருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து அந்த கனியை புசித்தது. அந்த நாள்ல அந்த மரணத்தின் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆச்சு. அது முடியறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைம்ல முடியுது. அந்த முடிகிற இது ரிட்டர்ன் வந்து மண்ணானது திரும்ப மண்ணுக்கே போயிடுது, ஆவி தேவன்கிட்ட போயிடுது, ஆத்மா தான் அந்த மரிக்கும் தன்மையில் உள்ளது. அது எங்க போகுது அப்படின்னா, ஒரு அந்த ஷியோல்ன்ற வார்த்தைக்கு கரெக்டான அர்த்தம் பார்த்தா அன்சீன் இல்லாட்டி அன்னோன் அப்படின்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அது மரித்த பிறகு அவங்களுடைய உணர்வுகள், அந்த ஆத்மா
அது எங்க போச்சுன்னு தெரியல, அவங்க அதை பார்க்கவும் முடியல. அதனால அன்னோன் அன்சீன் அப்படின்ற வார்த்தைக்கு எபிரேயத்துல ஷியோல் அப்படின்றாங்க. அப்ப அது எங்க போச்சு? தெரியாத ஒரு இடத்துக்கு போயிடுச்சு. எங்க இருக்கு? எனக்கு அதை பத்தி தெரியாது. அதை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அப்ப இந்த ஒரு இடத்துக்கு பேரு ஷியோல் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்துல சொல்லுது. அப்ப அது வந்து இடமா இல்ல ஒரு நிலையா அப்படின்னும் பார்க்கலாம். ரெண்டாவது, அந்த இடத்துக்கு நிறைய பேர்கள் இருக்கு. ஷியோல்ன்றது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய பேர்கள் அதுக்கு இருக்கு. அதையும் இப்ப அடுத்து வர்ற இதுல நம்ம 2 வாரங்கள்ல பார்த்துருவோம் அதை. இப்ப ஃபைனலா இன்னைக்கு இதுல வந்து கடைசியா முடிச்சிடலாம். மரணத்திற்கான காரணம், எதுக்காக மரிக்கிறாங்க? மரணம் ஏன் வந்துச்சு? நம்ம இவ்வளவு நேரம் பார்த்துட்டோம். பாவத்தின் சம்பளம் மரணம், பாவத்தின் காரணமாக தான் மரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டோம். அப்ப முதல் மனிதன் ஆதாம் செய்த பாவத்திற்கான அந்த கான்சிக்வன்சஸ் இல்லைன்னா அதனுடைய விளைவு, அதுதான் வந்து மரணம் அப்படின்னு பார்த்தோம். அப்ப மரணம் அப்படின்றதுனா, இப்ப ஆதாம் அந்த கனியை புசித்த நாள்ல நீ மரணத்திற்குள்ளாய் ஆவா இல்ல சாகவே சாவாய்ன்னு சொன்னது ஆக்சுவலா என்னது? அது அர்த்தம் யாராவது சொல்லாமே? இவ்வளவு நேரம் சொல்லியிருக்கனே. ஆதாம் அந்த கனியை புசித்த போது நீ சாகவே சாவாய்ன்னு ஆண்டவர் சொன்னதனுடைய அர்த்தம் என்னது? உன்னுடைய ஆத்துமா அழியும் தன்மையுடையதா மாறிடுச்சு, அழிய ஆரம்பிச்சிட்ட நீ அழிவுக்குள்ளாய் மாறிட்ட. அதனால ஒன்ஸ் நீ அழிவுக்குள்ளாய் மாறினதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னா நீ ரெகுலரா நீ அழிய ஆரம்பிக்க போற. அது ஒரு ப்ராசஸ் தான் நடக்க போகுது. அப்போ அங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, அழியாத தன்மையில சிருஷ்டிக்கப்பட்ட அந்த ஆத்துமா, ஜீவனுள்ள அந்த ஆத்துமா அழியும் தன்மை உள்ள அழியும் ஆத்மாவா மாறுது. அந்த அழிவு தொடங்குது அங்கதான் இம்மிடியா. அப்போ பாவத்தின் சம்பளத்துல அழிவு உண்டாவது, அது ஒரு விஷயம். நீ இதை புசிக்கும் நாளிலே நீ அழிவுக்குள்ளாவாய்ன்றத சாகவே சாவாய்ன்னு வருது. அப்போ அழிவுக்குள்ளாவாய்னும் போது அங்க சில விஷயங்கள் நடக்கிறனாலதான் அவன் அழிவுக்குள்ளாய் மாறுறான். அப்ப அது என்னெல்லாம் நடக்குது அங்க? ஆதாம் அந்த கனியை புசிச்ச பிறகு அங்க நடந்த நிகழ்வுகள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இல்ல அதனுடைய விளைவுகள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாவது ஆதாம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டான் அப்படின்னா, தேவனுடைய இமேஜ்ல, தேவனுடைய ரூபத்தின்படி சிருஷ்டிக்கப்பட்டான். இரண்டாவது சாயல், முதல் ரூபம். அப்ப தேவனுடைய ரூபத்துல சிருஷ்டிக்கப்படும் போது தேவனுடைய ரூபம் நம்ம என்னன்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அவருடைய மகிமையின் பிரகாசம், ஒளியின் வஸ்திரம், மகிமையின் வஸ்திரம் தரித்தவனாக. அப்போ ஆதாம் வந்து சிருஷ்டிக்கப்பட்ட போது தேவனுடைய ரூபத்துல இருந்தான் அப்படின்னா அவருடைய மகிமையின் பிரகாசத்தை அணிந்தவனாகவும் அதை ரிஃப்ளெக்ட் பண்றவனாகவும் ஒளியின் வஸ்திரத்தை தரித்தவனாகவும் சிருஷ்டிக்கப்பட்டான். அதுதான் தேவனுடைய ரூபம் அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா தேவனுடைய ரூபம்ன்றது கண்ணு கால் கை மூக்கு அந்த இது கிடையாது. அப்ப அவருடைய ரூபம்னா இருக்குது. ஏன்னா அதரிசனமான தேவன், அவருடைய தற்சுரூபம் இயேசு கிறிஸ்து. அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தார்னா இந்த பாவ சாயல்ல வந்தது கிடையாது. அதற்கு முன்னாடி அவர் மகிமையில இருந்தாரு. அப்ப அவரு தேவனுடைய பிரகாசத்தின் மகிமையா இருந்தாரு அப்படின்லாம் பார்த்தோம் அந்த வசனங்கள்லாம். அப்ப அந்த ஒரு ஒளியை தரித்திருந்தனால, அவ்வளவு ஒரு பிரைட்னஸ், அவ்வளவு ஒரு மகிமையை தரித்திருந்தனால அவர்கள் நிர்வாணிகளா இருந்தாலும் அவர்களுக்கு நிர்வாணிகள் என்று தெரியல. ஏன்னா அந்த மகிமை அவங்கள மறைச்சிருந்துச்சு. எப்ப அவங்க பாவம் செய்தாங்களோ, அந்த கனியை புசித்தார்களோ, அப்ப முதலாவது நடந்துச்சு அப்படின்னா தேவ ரூபத்தை இழந்தார்கள், தேவ மகிமையற்றவர்களானார்கள்னு வசனத்தை சொல்லும் ரோமர்ல. பாவம் செய்து எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானார்கள். அப்ப எப்ப தேவ மகிமையற்றவர்களானார்கள்? பாவம் செய்து. யாருடைய பாவத்துல? ஆதாம் செய்த அந்த முதல் பாவத்துல தேவ மகிமையற்றார்கள். அப்ப தேவ மகிமைன்றது என்னது? அவர்களுக்கு வஸ்திரமாக இருந்தது. அது இல்லாத உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது, அவர்கள் நிர்வாணிகள் என்று உணர்ந்தார்கள் அப்படின்றது. அப்ப அது வரைக்கும் அவங்க கூட இருந்தாங்கன்னா கிடையாது. ஏன்னா அந்த கனி பார்ப்பதற்கு நல்லா இருக்கு, இதுவா இருக்குன்னு எல்லாம் சொல்லிதான் எடுத்து சாப்பிட்டாங்க. அப்ப இந்த லிட்ரல் கண் திறந்ததை பத்தி பேசல. அவர்களுக்கு வந்து அந்த மகிமை போனதுக்கு அப்புறம் அவங்களுடைய கண் வந்து மற்ற காரியங்களை பார்க்கக்கூடிய தன்மைக்கு வந்துருச்சு. அதனால அவர்கள் நிர்வாகிகள் என்று உணர்ந்தார்கள். அப்ப ரெண்டாவதா அந்த கனியை புஸ்தகத்துல ஆதாம் எப்படி சிருஷ்டித்தார்னா, ஒண்ணு தேவனுடைய ரூபத்தின்படியும், ரெண்டாவது அவருடைய சாயல். அவருடைய சாயல்ன்றது அவருடைய லைக்னஸ், அவருடைய தன்மைகள், அதோட சிருஷ்டிக்கப்பட்டுச்சு. அப்ப அந்த தன்மைகளையும் அந்த டைம்ல ஆதாம் இழக்கிறான். என்ன தன்மையில சிருஷ்டிக்கப்பட்டிருந்தது ஆதாம்?
அவனை வந்து அவனுடைய சாயல சிருஷ்டிக்கப்படும் போது ஆளுகையை வச்சு ஒரு ராஜா மாதிரி இவை எல்லாவற்றையும் ஆண்டுகொள், இவை எல்லாத்தையும் கீழ்ப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராஜ்யத்தை ஆளக்கூடிய தன்மையில வர்ற மாதிரி உலகத்தை ஆள மாதிரி ஆண்டவர் படைச்சார்னு பார்த்தோம். ஏன்னா அவர் ராஜாவா இருக்கார், அதே தன்மையிலே ஆதாமையும் படைச்சிருந்தார். அப்ப அந்த ஆளுகையை இழந்தான். யாருகிட்ட இழந்தான்? பிசாசு கிட்ட. பிசாசு கிட்ட போய் கீழ்ப்படும் போது பிசாசு கிட்ட அந்த ஆளுகையை ஆண்டவர் ஆதாமுக்கு கொடுத்த அந்த ஆளுகையை ஆதாம் பிசாசிடம் இழந்து போனான். அடுத்தது ஒரு அழியாத ஆத்மாவா உண்டாக்குன அந்த ஆத்மா அழியும் தன்மைக்கு மாறிடுச்சு. அப்ப அவன் மரிக்கும் தன்மையில உள்ள ஒரு அழியும் ஆத்மாவா மாறி போனான். அப்போ அதனுடைய விளைவு பாவத்தினுடைய சம்பளம் மரணம் அப்படின்னு பார்த்தோம். ரோமர் 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு பார்த்தோம். அப்ப மரணம் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா, அழிவில்லாத ஆத்மா அழிவுள்ள ஆத்மாவாக மாறியதுதான் அந்த கனியை புசித்ததனுடைய விளைவு. அதனுடைய இம்பாக்ட் நமக்கு கண்ணுக்கு தெரியறது வந்து இந்த மரணம் சரீரத்தை விட்டு பிரிஞ்சு போறதுன்றது வந்து பல நூறு வருஷத்துக்கு அப்புறம் அவங்க ஆதாமுக்கு நடந்துச்சு. நமக்கு இந்த காலத்துல வந்து ஒரு 60-70 வருஷத்துல நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அடிப்படையில அந்த கனியை புசிக்கிறதுக்கு முன்னாடி அவன் அழிவில்லாத ஆத்மாவா இருந்தான். கனியை புசித்த உடனே அவன் தேவ சாயல், தேவ ரூபம் ரெண்டையும் இழந்ததன் விளைவாக தேவ சாயல்ல ஒன்றான அழியாமை அந்த தன்மையும் இழந்து அவன் அழியும் தன்மைக்கு மாறி போனான். அவன் வந்து அழியும் தன்மைக்குள்ள மனுஷனா மாறிட்டான். இப்ப வந்து அந்த இது எப்படி எல்லாருக்கும் இம்ப்ளிகேஷன் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வசனம் படிச்சிடலாம். அது ஏற்கனவே நம்ம நிறைய படிச்சிருக்கோம். ரோமர் 5:12. இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. ஆமா, இது நம்ம ஏற்கனவே நிறைய தடவை படிச்சிருக்கோம். இதுல மொழிபெயர்ப்புல வந்து ஒரு சின்ன தவறு இருக்கு. ஏன்னா இங்கிலீஷ்ல படிச்சா கூட தெரியும். And so death passed upon all men, for that all have sinned அப்படின்னு இருக்கு. மற்ற எல்லா இதுலயும் அப்படிதான் இருக்கு. தமிழ்ல மட்டும் கொஞ்சம் மாத்தி மொழிபெயர்த்திருக்காங்க. எப்படி மொழிபெயர்த்திருக்காங்கன்னா, எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால். அப்போ எல்லா மனுஷரும் பாவம் செய்யறதுனால மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்றுன்ற ஒரு மாதிரி குழப்பற மாதிரி இருக்கு. அப்போ மரணம் எல்லாருக்கும் வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ் சும்மா ஈஸியா கரெக்டா பிரிச்சு படிக்க முடியலன்னா, எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லோருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று அப்படின்னு போட்டு குழப்பிட்டாங்க. ஆக்சுவலா அதுல கரெக்டான மொழிபெயர்ப்பு எப்படி வந்திருக்கணும் அப்படின்னா, இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது. அப்ப ஃபர்ஸ்ட் வந்தது என்னது? பாவம் வந்துச்சு, பாவத்தினால மரணம் வந்துச்சு, ஒரே மனுஷனால வந்து உலகத்தில் பிரவேசிச்சுச்சு. ஆகவே மரணம் எல்லா மனுஷருக்கும் வந்தது. இப்ப ஆதாமுக்குள்ள எல்லாருக்கும் மரணம் தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. பிறக்கும் போதே ஒருத்தர் வந்து பாவத்துல பிறக்கிறாருன்னா, அது ஏன் பாவத்துல பிறக்கிறாருன்னா மரணம் ஏற்கனவே அவருக்குள்ள வந்துருச்சு. ஆதாமுக்குள்ள இருக்கிற மரணம் கடத்தப்பட்டிருக்கு. அதனாலதான் எல்லாருமே மறிக்கிறாங்க. இப்ப பாவம் செய்யாம நான் வாழறதுனால உயிரோடே இருப்பேனா? கிடையாது. பிறந்த குழந்தை பாவமே செய்யல, ஆனாலும் மறிக்குது. ஏன்? அது பாவத்திலேதான் உள்ள வருது. அப்ப மரணத்தை ஏத்துக்கிட்டு தான் வருது. இந்த வசனம் கரெக்டான மொழிபெயர்ப்புல எப்படி வரணும் அப்படின்னா, ஆகவே மரணம் எல்லா மனுஷருக்கும் வந்தது, ஆதலால் எல்லோரும் பாவம் செய்தார்கள். அப்ப எல்லாரும் பாவம் செய்யறது ஏன் அப்படின்னா, ஏற்கனவே எல்லாருக்கும் மரணம் வந்துருச்சு. ஆதாமுக்கு மட்டும்தான் பாவம் செஞ்சனால மரணம் வந்துச்சு. மற்ற எல்லாருக்கும் மரணம் ஏற்கனவே வந்துட்டனால அவர்கள் எல்லாரும் பாவி ஆயிடுறாங்க, அதனால பாவம் செய்யறார்கள். இப்ப நான் பாவம் செஞ்சனால நான் பாவி ஆகல, நான் பாவியா இருப்பதனால் பாவம் செய்யறேன். ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. பாவம் செய்யறனால பாவி அப்படின்றதும் கிடையாது, நான் நீதி செய்யறதுனால நீதிமான் கிடையாது. நான் பாவியா இருப்பதனால் நான் பாவம் செய்யறேன், நான் நீதிமானா இருப்பதனால் நீதி செய்கிறேன். ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்கு. சோ அந்த ஒரு அடிப்படையில வந்து எல்லா மனுஷருக்கும் பாவத்தினுடைய விளைவு, ஆதாம் செய்ததனுடைய விளைவாக முக்கியமானது என்னன்னா, மரணம் எல்லார் மேலயும் அதனுடைய விளைவா வந்துருச்சு. அந்த மரணத்தினால இன்னைக்கு எல்லாருமே பாவம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள ஏற்கனவே மரணம்ன்றது பிசாசானனால உள்ள கடத்தப்பட்டிருக்கு. சோ இன்னைக்கு இதோட முடிச்சலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு அடுத்த டாபிக்னா திரும்ப புதுசா ஆரம்பிப்போம். அடுத்த வாரத்துல இருந்து மரித்தவர்களுடைய நிலை
அதாவது அந்த கண்டிஷன் ஆஃப் த டெட், மரணம்னு சொல்லி மரிச்சிடுறாங்களே, அவங்களுடைய நிலை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பத்தி உலகம் என்ன சொல்லுது, பைபிள் என்ன சொல்லுது, நம்ம ஏன் இந்த டாபிக் படிக்கிறோம், இதனுடைய முக்கியத்துவம் என்ன, மரணத்தை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியதுக்கு. அப்புறம் இதுல இருக்கக்கூடிய நிறைய கன்ஃபியூஷனான வேத பேசேஜுங்க, புரிஞ்சுக்க முடியாத சில காரியங்களை படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வர்ற வாரங்கள்ல நம்ம படிக்க போறோம். இன்னைக்கு இது பண்ணதுல ஏதாவது கேள்விகள் ஏதாவது இருக்கா? யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். இல்லைன்னா பிரதர் நீங்க ஏதாவது சொல்லுங்க பிரதர். ஹலோ. தம்பி, சொல்லுங்க சிஸ்டர். இப்போ ஆவி உடனே ஆண்டவர்கிட்ட போயிடுதா? நம்ம நெக்ஸ்ட் வீக்ல டீடைலாவே படிப்போம். உங்களுக்கு ஒரு ஹிண்ட் சொல்றேன். இப்ப இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து ஆவி, ஆத்மா, சரீரம் உடையவரா இருந்தாரு. ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இயேசு கிறிஸ்துவுக்கு ஆவி இருக்குன்ற வசனம் பார்த்தோம், ஆத்மா இருக்குன்னு வசனம் பார்த்தோம், சரீரம் இருக்குன்னு பார்த்தோம். அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு தேவ மகிமையோட மரித்தாரா, இல்ல மனிதர்களை போல மனித சாயல்ல மரித்தாரா? மனிதர் சாயல் எடுத்துதான் மனித சாயல் எடுத்து அப்ப தேவன், அதாவது இயேசு கிறிஸ்து சிலுவையில எப்படி மரிச்சார்னு நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா, மனுஷனுடைய மரணத்தை பத்தி ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அப்ப ஃபர்ஸ்ட் சிலுவையில இருக்கும்போது, என் பிதாவே என்னுடைய ஆவியை உமது கரங்களில் ஒப்புவிக்கிறேன்றாரு. அப்ப ஆவி ஆண்டவர்கிட்ட ஃபர்ஸ்ட் போயிருது, பிதா கிட்ட. அப்ப சிலுவையில் அவர் அப்ப எப்படி இதை நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, மரணம்ன்றதே என்ன அப்படின்னா, ஒரு ஆதாம் ஜீவ ஆத்மாவா உருவானப்ப முதல் ஆண்டவர் செஞ்சது என்னது? மண்ணுல ஒரு உருவத்தை செய்யறாரு, மனிதனை மண்ணுல சிருஷ்டித்துட்டாரு. அந்த மனுஷனை சிருஷ்டித்த மனுஷன் ஏதாவது அசைவு இருந்துச்சா? எதுவுமே கிடையாது. அப்ப அவனுக்குள்ள ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்குறாரு, ரெண்டாவதா என்ன கொடுத்தாருன்னா ஜீவ சுவாசத்தை உள்ள நாசியில ஊதுறாரு. ஊதுன உடனே அவன் என்ன ஆயிட்டான்? ஜீவ ஆத்மா ஆயிட்டான். இப்ப மரணத்துல ரிவர்ஸ்ல மறுபடியும் அந்த ஜீவ ஆத்மாவா இருந்தது இல்லாம போகணும் அப்படின்னா, மண்ணு திரும்ப போகணும்னா இது ரெண்டையும் இணைத்து அத இயக்கக்கூடிய தன்மை எதுக்கு இருந்துச்சுன்னா, தேவன் கொடுத்த அந்த சுவாசம். அப்ப அந்த சுவாசம் ரிட்டர்ன் போயிருச்சுன்னா ஆத்மா மரிச்சிருது. அதுக்கப்புறம் சரீரம் எப்படி ஆதாம நாசில சுவாசம் ஊதுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அந்த நிலைமைக்கு நம்மளுடைய சரீரம் மண்ணுல மரித்த பிறகு பாடியா இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு இயேசு கிறிஸ்துக்கு நீங்க திங்க் பண்ணி பாருங்க. இயேசு கிறிஸ்துக்கு அந்த ஆவி தேவனிடத்துக்கு திரும்ப போயிருச்சு. அந்த நிமிஷத்துல இயேசு கிறிஸ்து மரிச்சிட்டாரா? ஆவி பிரிஞ்ச உடனே இப்போ ஒருத்தருக்கு ஆவி வெளியே போயிருச்சு, தேவன் தந்த ஆவிய அவரு உதாரணத்துக்கு அனிமேட்டா சொல்லணும்னா அப்படின்னு ஊதுறாரு. ஊதுன உடனே ஜீவ சுவாசம் வந்துருச்சு, அவன் ஜீவ ஆத்மா ஆயிட்டான். திரும்ப அப்படின்னு உறிஞ்சிட்டாரு அப்படின்னு வச்சுக்கலாமே, ஒரு பேச்சுக்காக சொல்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? திரும்ப அந்த ஆவி தேவன்கிட்டயே போயிருச்சு. போன உடனே இந்த பாடி என்னாவது அனிமேட் ஆகாது, அதுக்கு மேல எல்லாம் அப்படியே கீழே அப்படியே படுத்துருது, ஒண்ணுமே இல்லாம படுத்துருது. அப்ப அந்த நடமாடிக்கிட்டு உயிரோடு இருந்த அந்த ஆத்மா இல்லாமே போயிருது. அதுதான் மரணம். அப்ப இயேசு கிறிஸ்துக்கும் அவர் சிலுவையில அரைஞ்ச உடனே 3ஆம் மணி வேளையில அவர் அவருடைய ஆவிய தேவன்கிட்ட கொடுத்துட்டாரு. அப்ப அந்த நொடி பொழுதிலே மரிச்சிட்டாரு. மரிச்ச பிறகு அவருக்கு எந்த ஃபீலிங்ஸ் சொல்ல, எந்த இதுவும் இல்ல, ஆத்மா மரணம் அடைஞ்சிருச்சு. ஆனா அவருடைய சரீரம் அதுக்கப்புறமும் ஒரு 2.5 மணி நேரம் சிலுவையில தொங்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அருமை தண்ணி வாய்ந்து அந்த சரீரத்தை கேட்டு வாங்கி அதை துணி சிலையில சுத்தி கல்லறைக்குள்ள வச்சு இதெல்லாம் சும்மா வெளியே இருக்கிற அந்த சரீரத்துக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஆவி ஃபர்ஸ்ட் போயிருது. ஒன்ஸ் மரணம்ன்றதே ஆவி தேவன்கிட்ட ரிட்டர்ன் போயிடணும். ரிட்டர்ன் போயிருச்சுன்னா இந்த மண்ணு ஆட்டோமேட்டிக்கா திரும்ப மண்ணுல கிடக்க போயிடும், ஒன்னும் அனிமேட் ஆகாது. இது ரெண்டும் சேர்ந்து உருவாக்கப்பட்ட அந்த ஆத்மா, உணர்வுள்ள அந்த ஒரு ஆத்மா, நடமாடும் பீயிங்கு, எல்லா விதமான இதுவும் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆத்மான்றது மரித்து போயிருது. அதனாலதான் அதுக்கப்புறம் ஆபரேஷன் பண்றதா இருந்தா அனஸ்தீசியா கொடுக்குறாங்க. ஆனா போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது அனஸ்தீசியா கொடுக்கறது இல்ல. ஏன்? அந்த பாடிக்கு ஒண்ணுமே தெரிய போறது இல்ல, உணர்வுகள்ன்றது இல்லாம போயிருது. அதுதான் மரிக்கிறது. அப்ப முதல்ல ஆவி போயிடும். அடுத்தது ஆவி போன அந்த நொடி பொழுதுலயே ஆத்மா மரிச்சு போயிருது, சரீரம் அங்கேயே கிடக்கும்.
நம்மளா எடுத்து போடணும், இல்லைன்னா அதுவே அப்படியே கொஞ்சமா டிகிரேட் ஆகும் சரீரம். ம். வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா, இல்ல ப்ரேயர் பண்ணி முடிக்கலாமா? வேற எதுவும் கேள்வி இருக்குன்னு தெரியல. ப்ரேயர் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். வேற எதுவும் கேள்வி இல்லைல்ல? இல்ல பண்றது. ஆண்டி நீங்க ப்ரேயர் பண்றீங்களா? ப்ரேயர் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இது வந்து மாலையிலும் கூடப்பா உடைய சமூகத்திலே நாங்கள் ஒன்று கூடி நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள முடியாய் நீர் எங்களுக்கு பாராட்டின தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் நிறைய காரியங்களை வேதத்தை படித்து தியானித்து கற்றுக்கொள்ள முடியாய் கிருபை கொடுத்துருக்கிறீங்கப்பா, அதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த பைபிள் ஸ்டடியில வந்து கலந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, எல்லாருடைய தேவையும் சந்திங்க. எல்லாரும் ஆண்டவரே இதை சரியான முறையில் புரிந்து கொள்ள நீங்க கிருபை பாராட்டுங்க. வழி நடத்தக்கூடிய பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க. உங்களுடைய ஞானத்தாலும் ஆவியானுடைய கிருபையினாலும் நீங்க நிறைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சரியான முறையில் அந்த விளக்கங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீங்க கிருபை பாராட்டுவீராக. இந்த நேரம் முழுவதும் உடைய கரம் எங்களோடு கூட இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் எங்களோடு கூட ஒவ்வொருவரோடும் தங்கியிருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். துதிகன மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். 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 என் ஆத்மாவே கர்த்தரை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தரை ஸ்தோத்திரி. உம்மோடு என் உடமையை முழு விட்டு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரி. என் என் ஆத்துமாவே ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த கர்த்தரை சகல ஸ்தோத்திரி. உபகாரங்களை மறவாதே. ஆமென். 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 Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Thank you. Bye bye.